வணக்கம். எங்களோட நவம்பர் எக்கனாமி மார்க்கெட் வெபினார்ல உங்களை வரவேற்கிறேன். இது மாசம் நாங்க பண்றது. ஸோ இதுக்கு வந்து இஎம்ஐ அப்படின்னு ஒரு பிராண்டிங் இப்போ கொடுத்துருக்கோம். E.M.I, அதாவது எக்கானமி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த ஆர்டர்லயே ஃபாலோ பண்ணுவோம். முதல்ல வேர்ல்டு எக்கானமி, அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி, அப்புறம் மார்க்கெட்ல அண்ட் ஃபைனலா இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு என்ன இதோட இம்ப்ளிகேஷன் அப்படிங்கறத நான் இன்னைக்கு கவர் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து ஆரம்பிச்சிங்கன்னா as usual வேர்ல்ட் மார்க்கெட், வேர்ல்டு எக்கானமியில இப்போ கோவிட்னால என்ன எஃபெக்ட் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஸோ ஒரு நிமிஷம் நம்ம வந்து கோவிட்க்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்கிறதோ இதோட ஒரு க்ளோஸ் கொரிலேஷன் இருக்கு. ஏன்னா ஒரு கிரைசிஸ்லயும் ஒரே தெரியா டிப்ரெஷன் வருது மனசுல வந்து, ஐயோ இனிமே எப்போ வர போறாண்டா கிரைசிஸ்ல வெளில. அப்பதான் வந்து மார்க்கெட் அண்ட் எக்கானமி கிரைசிஸ்க்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்ததோ அதுதான் திரும்பி நம்ம வரப்புறதுக்கு வழி பார்க்கத்தான் ஒரு மனசுக்கு நிம்மதி வரும் மார்க்கெட்டுக்கு. ஸோ அதனால்தான் நான் இதை வந்து இந்த ஸ்லைடில் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா உலகத்தோட நிலைமை இந்த கிரைசிஸ் வரதுக்கு முன்னாடி 2018, 2019, 2020 இந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப டவுன் ட்ரெண்டான 2018 வருஷம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் டைட் பண்ணியிருந்தாங்க ஃபெடரல் ஏஜென்சிஸ்லாம். ட்ரேட் டென்ஷனும் ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு எதிர, மெக்சிகோவுக்கு எதிர, யூரோப்புக்கு எதிர டென்ஷனை எஸ்கலேட் பண்ணியிருந்தாரு. ஸோ உலகத்திலேயே ஒரு டிப்ரெஷன், ஒரு ஜிடிபி growth கீழே இறங்குற ஒரு நிலைமையில இருந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் டு தேர்ட் குவார்டர் 2019ல இந்த பாலிசியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபெடரல் ரிசர்வ். அதே சமயத்துல ட்ரேட் டென்ஷனும் கொஞ்சம் ட்ரம்ப் எலெக்ஷன் கிட்ட வர கொஞ்சம் ஓரளவுக்கு பேக்ட் phase 1 அப்படின்னு சைன் பண்ணார், ஞாபகம் இருக்கா? சோ உலகத்திலேயே ஒரு பாசிட்டிவிட்டி வந்தாகுனது 3.5% கிட்டத்தட்ட மார்ச் 2021ல வேர்ல்டு growth திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நிலைமையில இருந்தது ஃபர்ஸ்ட் குவார்டர் இந்த வருஷத்துல, பிகினிங் ஆஃப் த இயர்ல. அப்பதான் இந்த கோவிட் கிரைசிஸ், கொரோனா வைரஸ் வந்து அடிச்சது, ரைட்டா? அங்கேருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. சோ இதை ஞாபகம் வச்சுங்க. இதை நான் திருப்பி ரெஃபர் பண்ணுவேன், ஒரு 5-6 ஸ்லைடு தள்ளி திருப்பி இதே ஸ்லைடுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுவேன்னா இதை மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுங்க. அதாவது உலகம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு பாசிட்டிவிட்டியோட இருந்தது கோவிட் கிரைசிஸ்க்கு முன்னாடி. அப்போ இந்த கிரைசிஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு மெடிக்கல் கிரைசிஸ்னால லாக்டவுன் தான் எல்லாருமே பயன்படுத்தினாங்க உலகத்துல இருக்க எல்லாமே. ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வீக் 3ல இருந்து வீக் 10 இந்த கிரைசிஸ் ஆரம்பிச்ச பிறகு ஒரே தெரியா சிவியரா ரெட் கலர்ல இருந்து லாக்டவுன், அதுக்கப்புறம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியாவும் நடுவில் இருக்கு. இந்தியா பொறுத்த மட்டும் ரைட்ல எழுதியிருக்கேன் பாருங்க, தட் இந்தியாவோட லாக்டவுன் எல்லாரோடையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாக்டவுனா இருந்தது. ஏன் இது முக்கியம்னா பாருங்க, 10 நம்பர்ல இருக்கு பாருங்க. இது ஏன் முக்கியம்னா இந்த லாக்டவுன் ஸ்ட்ரிக்ட்னஸ்னால தான் நம்ம வந்து கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அதை ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்? ஆனா இந்த லாக்டவுன் ஸ்ட்ரிக்ட்னஸ்னால தான் நம்ம எக்கானமிக்கும் ரொம்ப பாதிப்பு வந்தது. சோ இது ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் போறது, இதை ஞாபகம் வச்சுக்கோ. வர்ஸ்டா நம்மள எக்கானமி அஃபெக்ட் ஆனது காரணம் கொரோனா வைரஸ் இல்ல, நம்ம லாக்டவுன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆனா மெடிக்கலி நமக்கு சக்சஸ் வந்தது வந்து இந்த லாக்டவுன்னால. ஏன் சொல்ல வரேன்னா ஒரே ஒரு சிம்பிள் ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கோ. திரும்பியும் பவுன்ஸ் பேக் ஆறதுல எந்த நாடு வந்து வைரஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணித்தோ அதுதான் நல்லா சீக்கிரமா ரிவைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின் ஃபார் லாங் டேர்ம் கெயின் அப்படின்னு நம்மளோட டாக்டிக்கை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது நம்ம இந்தியா நம்பர் வரைச்சா உங்களுக்கு கிளியரா தெரியும். பட் உலகெங்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு லாக்டவுன் கொஞ்சம் சிவியரா போட்டு ஜெனரலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ யூரோப் இருக்கிற நாடுகள்ல ஒரு செகண்ட் வேவ் ஆரம்பிக்கிறது, அதனால கொஞ்சம் கவலைகள் வந்திருக்கு, ரைட்டா? அட் த சேம் டைம் மெடிக்கலி இதுக்கு ப்ரோக்ரஸ் நடந்திருக்கு, தெரியும் இல்லையா? கிட்டத்தட்ட 3-4 இடத்துல ரஷ்யா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அமெரிக்கா, இங்க வந்து வேக்சின் வந்து 90 to 95% எஃபிகசி இல்ல டெஸ்டிங்ல வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ அப்ரூவலுக்காக போறாங்க. ஸோ வேக்சின் வந்ததுனால யோசிச்சிருங்க, கொஞ்சம் ஒரு 6 மாசம் 9 மாசம் டைம் ஃப்ரேம்ல இந்த கொரோனாவே ஒரு ஹிஸ்டாரிக்கல் சாப்டர் ஆயிடும். அது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு ஃபேஸ், ரைட்டா? ஸோ இதுதான் மெடிக்கலி ஒரு அசஸ்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு 15-20 நாடு இங்க இருக்கு, அடுத்ததுல ஒரு 15-20 நாடு, எல்லாத்தையும் நிலைமை வெரி சிமிலர் தான். ஸோ இது மெடிக்கலி எப்படி டேக்கிள் பண்ணாங்க இந்த கிரைசிஸ, அதை பத்தி. எக்கனாமிக்கலி டேக்கிள் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ரேட்ஸை கட் பண்ணாங்க. ஏன்னா மக்களுக்கோ கம்பெனிக்கோ பணம்
ரொம்ப மலிவா கிடைக்கணும். அப்பதான் வந்து அவன் வந்து பாரோயிங் பண்ணியோ செலவு பண்றதோ எதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு. எதுக்கு இந்த ரேட் கட்டோட மேசிவ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, 2008 ஒரு கிரைசிஸ் வந்து இல்லையா, குளோபல் பினான்சியல் கிரைசிஸ் சொன்னோமே, அந்த சப்ரைம் கிரைசிஸ். அப்போ கட் பண்ண ரேட் பாருங்க, அதோட 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்னமும் அதிகமா ரேட் கட்ட பண்ணிருக்காங்க. அதாவது போன கிரைசிஸ்ல எப்படி கட் பண்ணி டாக்கிள் பண்ணாங்களோ அதோட இன்னும் பயங்கரமான ரேட் கட்ட பண்ணி ரொம்ப மலிவா பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மலிவு பணம் தான் ஒரு விதத்துல நம்ம மார்க்கெட்டையும் நோக்கி வருது. பட் இது வெறும் மலிவு பணம் மட்டும் இல்ல, இதோட நிறைய பணமும், அதாவது குவான்டிட்டி ஆஃப் மணி, குளோபல் மானிட்டரி ஸ்டிமுலஸ், இதுக்கு வந்து குவான்டிடேட்டிவ் ஈசிங் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இதுவும் பாருங்க ஆகஸ்ட் 8 2008 இது ப்ரீவியஸ் கிரைசிஸ்ல எந்த நிலைமையில இந்த ஒண்ணும் இல்ல 4 கண்ட்ரி G4 கண்ட்ரின்னு சொன்னாங்களே, அமெரிக்கா, யூரோப்பு, ஜப்பான், யூகே, இந்த 4ம் சேர்ந்து பண்ண இதுக்கு வந்து இப்ப பாருங்க எங்க பண்ணிருக்காங்கன்ட்டு. கிட்டத்தட்ட 3 மடங்கு, 2.5 3 மடங்கு பணத்தை நோட் அடிச்சு மக்கள் கையிலயோ பேங்க் கையிலயோ கம்பெனி கையிலயோ ரொப்பியிருக்காங்க. சோ ஒரு பக்கம் ரொம்ப சீப் மணி, இன்னொரு பக்கம் ரொம்ப குவான்டிடேட்டிவ்லி நிறைய லிக்விடிட்டி. சோ எங்கேயுமே ஒரு லிக்விடிட்டிக்கோ ஒரு இதுக்கோ குறை யாரும் சொல்ல முடியாது, ஐயோ எனக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கோ, பணமே கிடைக்கல எனக்கு, அதனாலதான் என்னோட பிசினஸ் வளர்றேன்னு அந்த எக்ஸ்கியூஸ் வரக்கூடாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இது தவிர இது 2 ஆக்ஷனுமே சென்ட்ரல் பேங்க் பண்ற ஆக்ஷன். இது தவிர மூணாவது வந்து கவர்மெண்ட் பண்ற ஆக்ஷன். இதுக்கு பேர் தான் பிஸ்கல் ரெஸ்பான்ஸ் சொல்றது. ரைட்டா? சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெஸ்பான்ஸ் ஒண்ணு, மானிட்டரி ரெஸ்பான்ஸ் ஒண்ணு, பிஸ்கல் ரெஸ்பான்ஸ் மூணாவது. இதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இப்போ உலகெங்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாடு தள்ளி விட்டுட்டீங்கன்னா எல்லா கவர்மெண்ட்டுமே பிஸ்கல் டெபிசிட்ல தான் நாட்டை நடத்துறாங்க. பாமா விஜயம் படம் ஞாபகம் இருக்கா, வரவு எட்டுனா செலவு பத்தனா, அதான் நிலைமை 90% ஆஃப் வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கு. பிஸ்கல் சர்ப்ளஸ்ங்கிறது ரொம்ப கம்மியான ஜப்பான், ஏன்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கண்ட்ரி, அந்த மாதிரி சவுதி அரேபியா ஆயிலோட வெல்த்னால பிஸ்கல் சர்ப்ளஸ் இருக்கிற கண்ட்ரி ரொம்ப கையில என்னலாம் நீங்க பிஸ்கல் டெபிசிட் தான். எல்லாருமே தான் செலவை வரவோட அதிகமா செலவிக்கிறாங்க. ஏன் இது பண்றாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஏன்னா அது செலவு, பிஸ்கல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்றாங்க இல்லையா, அந்த செலவுனால ஃபியூச்சர்ல இன்கம் வந்து அதை காம்பன்சேட் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையில ஓடிண்டே இருக்கு. இந்த உலகமே அப்படிதான் ஓடுறது. இந்த பிஸ்கல் டெபிசிட்டை இந்த வருஷம் 13%, இந்த 4 கண்ட்ரி பார்த்தோம்ல அதோட சைனாவையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 13% பிஸ்கல் டெபிசிட்டை வளர்த்திருக்காங்க. ஏன் இந்த கிரைசிஸை கான்ட்ராக்ட் பண்றதுக்கு. இப்ப பிஸ்கல் ரெஸ்பான்ஸ் என்ன, கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கொடுக்குது, நம்மளுடைய நரேகா ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்ல கவர்மெண்ட் ரோடு, ஏர்போர்ட், போர்ட் அதெல்லாம் கட்டுறது. ஸோ கவர்மெண்ட் வழியா பண்ற ஸ்பெண்டிங் பேர் தான் பிஸ்கல் ஸ்பெண்டிங். அண்ட் அந்த பிஸ்கல் ஸ்பெண்டிங் வரவு கூட அதிகமா இருக்கிறதுனால பிஸ்கல் டெபிசிட்டா மாதிரி அந்த டெபிசிட்டை வளர்க்க விட்டுருக்காங்க இந்த வருஷம். இன்ஃபேக்ட் சில நாடு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்த வருஷம் 25% அவங்களோட பிஸ்கல் டெபிசிட்டுக்கு போறது. இந்தியா வந்து 10%. இதுக்கே நம்மளுக்கு தானாதீனா வருது இல்லையா, ரேட்டிங் ஏஜென்சி வந்து டவுன் கிரேட் பண்ணி போறான்னு பயப்படுறோம். அவங்க பாருங்க 25% பிஸ்கல் டெபிசிட் ஓடுறாங்க. ஏன்னா அவங்க ஃபியூச்சர்ல டெஃபினட்டா இது பவுன்ஸ் பேக் ஆயிடும்ங்கிற கான்பிடன்ஸ்ல இன்னைக்கு செலவழிக்கிறாங்க. அந்த செலவும் இந்த கிரைசிஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஏன்னா அந்த செலவுனாலேயே ஜிடிபி திருப்பி வளர ஒரு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? இது தவிர இந்த வி ஷேப் ரிகவரி, நானே உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன 4-5 மாசமா சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, வி ஷேப் ரிகவரி வரும் வரும்ட்டு. வி ஷேப் ரிகவரிக்கு என்ன கான்பிடன்ஸ் இருக்கு? இந்த மாதிரி இவ்வளவு பணம் நோட் ரேட் கட் பண்றோம், இவ்வளவு நோட் அடிக்கிறோம், இவ்வளவு பிஸ்கலா ஸ்பெண்டிங் பண்றோம், வி ஷேப் வரும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு திரும்ப பழைய கிரைசிஸ்க்கு போலாம். என்ன ஆகுறதுன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட், ஏன்னா ஒரு கிரைசிஸ்ல என்ன ஆகும்னா வேலை வாய்ப்பு போயிடும். அதுவும் இது சப்ளை சைட் கிரைசிஸ், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு இல்லையா இனிஷியலா. சோ அந்த வேலை வாய்ப்பு போனதால ஐயோ கன்சம்ஷனே வளராது அப்படின்னு நினைச்சிருக்கிறதுல இதுதான் அதுக்கு ஒரு கான்ட்ரா ஆர்குமெண்ட். பாருங்க இங்க எல்லோ லைன் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், அது ஏறினே இருந்தது 2010 வரைக்கும். ஆனா கன்சம்ஷன் 2009ல இருந்தே வளர ஆரம்பிச்சுடுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற ஏற கன்சம்ஷன். ஏன்? இதுக்கு என்ன காரணம்னா லார்ஜ் ஷேர் ஆஃப் கன்சம்ஷன் வந்து ஹையர் இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேலையை பத்தி கவலை இல்லை, அவங்களுக்கு ஒரு அவுட்லுக் பாசிட்டிவா வரணும். சோ அவுட்லுக் பாசிட்டிவா வந்தாலே அவங்க செலவு ஆரம்பிச்சிடுறாங்க. சோ வி ஷேப்க்கு இது ஒரு கீ எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது. அதாவது என்னதான் வேலை வாய்ப்பு கம்மியா போறது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறினாலும் மக்கள் கையில காசு இருந்து அவங்களுக்கு ஒரு அவுட்லுக் மாறினாலே ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமிக்கு ரிகவரி வரலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் திரும்பி வந்து ரிகவரி வரணுங்கிற ஒரு இது தேவையில்லை, கட்டுப்பாடு தேவையில்லை. ரெண்டாவது
அந்த கிரைசிஸ்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் யூஎஸ் ஹவுஸ் ஹோல்ட் அங்கெல்லாம் கனபினான்னு பாரோ பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டோ பர்சனல் லோனோ 0 இஎம்ஐஓ எதுவோ கனபினான்னு பாரோ பண்ணுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் கிரைசிஸ் மோடு பாருங்க, ஹவுஸ் ஹோல்ட் டெட் வந்து ஜிடிபிக்கு 97% இருந்தது. இப்போ ஜிடிபிக்கு 74% தான் ஹவுஸ் ஹோல்டோட ஆவரேஜ் பாரோயிங். ஸோ இன்னும் அந்த லெவல் ரீச் ஆகணும்னா இன்னும் 25% இப்ப இருக்கக்கூடிய மக்கள் இன்னமும் பாரோ பண்ணலாம் பேங்க்ல இருந்தும் கிரெடிட் கார்டு கம்பெனில இருந்தும் தான் செலவை வளர்க்கறதுக்கு. ஸோ இதுவும் ஒரு சப்போர்ட் தட் வி ஷேப் ரிகவரி. ஏன்னா அவங்களோட பீக் பாரோயிங்கோட கம்மியா தான் இன்னைக்கு பாரோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் ஒரு தாட் ப்ராசஸ் தட் வி ஷேப் ரிகவரி வருங்கிற இதுக்கே இந்த ரெண்டு இது வந்து அமெரிக்காவை உதாரணமா எடுத்து நம்ம வந்து பேசுறோம், ரைட்டா? சோ இதோட ரிசல்ட் ஸ்ட்ரெயிட் அவே நம்ம ரிசல்ட்டுக்கு வந்துடலாம். ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா கன்சம்ஷன் ஏறிட்டுனா அல்டிமேட்டா மேனுஃபேக்சர் பண்ணோம்ல அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ற எதிர்பார்வை தான் பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ். ஏன்னா ஒரு கம்பெனியோட பர்ச்சேஸ் மேனேஜரும் அடுத்த குவார்டர்ல நான் அதிகமா ரா மெட்டீரியல் வாங்க போறேனா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு பதில் அந்த பதில் என்ன தெரியுது, அவன் ரா மெட்டீரியல் அதிகமா வாங்கினா அதிகமா ப்ரொடக்ஷன் ஆகும், ப்ரொடக்ஷன் ஆனா அதிகமா விற்பனை ஆகுதுன்னு ஊகிச்சுக்கலாம் நம்ம. சோ பாத்தீங்கன்னா கிளியரா சைனா வந்து எல்லாரோட முன்னாடி அவங்க பிஎம்ஐ ஏறிடுச்சு. ஏன்னா அந்த கிரைசிஸ் கொரோனா கிரைசிஸே முதல்ல சைனாக்கு வந்தது, அதுக்கு பிறகுதான் மத்த நாட்டுக்கு போச்சு, கரெக்டா? சோ சைனால முதல்ல ரிகவரியும் வந்துடுது. அதுக்கு பிறகு யூரோப்பும் யூஎஸும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல அவங்களோட வி ஷேப் ரிகவரி பாத்தீங்கன்னா எப்படி இப்ப சைனாவோட ரிகவரியோட அதிகமா அவங்க ரிகவரி அடைஞ்சிருச்சு. சோ சைனாவை ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு வருங்காலம் எப்படி ரிகவரி வரப்போகுது அப்படின்னு ஊகிச்சுக்கலாம். சோ 2-3 ஸ்லைட் சைனா பத்தி நான் அப்புறம் பேசுறேன், ரைட்டா? சோ அதுதான் இது வந்து அந்த 2 நாட்டு மட்டும் காமிச்சேன். இப்போ வந்து குளோபலா போய் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வி ஷேப்ல இருக்கு. அண்ட் சைனாவை பொறுத்த மட்டும் 2 ஸ்லைட் சொன்னேன் இல்லையா? சோ சைனால ஒரு பக்கம் கன்சம்ஷன் ஸ்லைடு எது ஆவரேஜ் பேசஞ்சர் கார் சேல்ஸ் ப்ளூ லைன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதான் கன்சம்ஷன். கார் வாங்குறவங்க பேசஞ்சர் கார் பாருங்க வி ஷேப்ல இருக்கு. அதே சமயத்துல இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி ஹெவி ட்ரக்கோட சேல் yellow லைன் அதுவும் வி ஷேப்ல இருக்கு. சோ சைனா வந்து பாருங்க மார்ச்லயே அவங்க வி ஷேப் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வேர்ல்ட் ரிகவரிக்கு அது ஒரு ஐடியா. அதே மாதிரி சர்வீசஸ் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட எக்கானமில சர்வீசஸ் செக்டருக்கும் வி ஷேப் ரிகவரி தெரியாது. சோ சைனால இருந்து கிளியரா நம்ம ஊகிச்சுக்கலாம் கூடிய சீக்கிரம் இந்தியா வேர்ல்டு எக்கானமியும் இந்த மாதிரி வரும்னு. அதுக்கு தான் எவிடன்ஸ் பாருங்க. மாதம் இந்த பிஎம்ஐ பல நாட்டில் நம்ம ட்ராக் பண்ணா என்ன தெரியுதுன்னா 83% எக்கானமி போன மாசத்துக்கு இந்த மாசம் அவங்க பிஎம்ஐ இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ எல்லா எக்கானமியுமே ஒரு மாதிரி ரிகவரி மோட்ல வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஆன்சர் உங்க முன்னாடி இருக்கு, ரைட்டா? சோ அது ப்ரீ கோவிட் லெவலையும் தாண்டி வந்துடுச்சு இப்போ. அண்ட் வீடு ஒரு கீ கன்சம்ஷன் இண்டிகேட்டர் இல்லையா? அமெரிக்கால பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ், ஏன்னா இந்த ரிகவரியில ஸ்டேஜ் வைஸ்ல வரும். சோ நீங்க வந்து நிறைய பில்டர்ஸ் வந்து வீடெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. இந்தியாவோட ஸ்லைடும் காமிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு. வீடு கட்டி வச்சிருப்பாங்க, அந்த கெப்பாசிட்டி எக்ஸஸா இருக்கும். ஆனா மக்கள் வந்து திருப்பி அவங்க இன்ட்ரெஸ்ட் வாங்குறது இருக்கான்னு தெரியறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரெடிமேட் வீடு யார் வேற வச்சிருக்கோம் அதை வாங்குவாங்க. ஏன்னா அதுலதான் வாங்கினவன் ஆல்ரெடி பாரோ பண்ணிட்டு அவன்கிட்ட ப்ரெஷர்ல இருப்பான். சோ விற்கிறதுக்கு ரெடியா இருப்பான். சோ கொஞ்சம் ரேட் கம்மியாவும் விற்க ரெடியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் வரும். அதுக்கு பிறகுதான் அந்த எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் தாண்டி புது சேல்ஸ் ஏற்கனவே பில்ட் பண்ண ஹவுசஸோட சேல்ஸ் நடக்கும். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு புது வீடு கட்டடம் ஆரம்பிக்க தொடங்கும், ரைட்டா? சோ இந்த ஸ்டெப் ப்ராசஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் ஹிஸ்டாரிக்கல் லெவல்ஸோட அதிகமா போயிடுச்சு. சோ இது ஒரு கிளியர் இண்டிகேட்டர் ஆஃப் தி வி ஷேப் ரிகவரி, ரைட்? சோ இது வந்து ஒரு நாட்டுக்குள்ள நம்ம பார்த்தோம் அமெரிக்காக்குள்ள. பட் குளோபலா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு உள்ள ட்ரேட் இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேடு, அந்த ட்ரேட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு வி ஷேப் ரிகவரி தெரியுது. இந்த வி ஷேப் வந்து உதாரணமா உங்களுக்கு நம்பர் மூலமா தெரிவிக்கிறதுக்கு பால்டிக் ட்ரை இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஷிப்பை புக் பண்ற ரேட். ஷிப்பை வந்து இன்னைக்கு நாளைக்காக புக் பண்ண முடியாது, 6 மாசம் 1 வருஷத்துக்கு கழிச்சோட ஷிப்பை இன்னைக்கே புக் பண்ணணும். சோ அது ஒரு கிளியர் இண்டிகேஷன் ஃபியூச்சர் growth பத்தி. சோ அங்க பாத்தீங்கன்னா இந்த கிரைசிஸ்க்கு முன்னாடி டிசம்பர்ல இந்த இண்டெக்ஸோட லெவல் 1090 இருந்தது. கிரைசிஸ் ஓட பாதிப்புல 600க்கு விழுந்துச்சு, 40% டிராப். ஆனா இன்னைக்கு அந்த 600ல இருந்து 2 மடங்கு டபுள் 100% growth ஆகி டபுள்ல வந்துடுச்சு. ஸோ கிளியரா இந்த ட்ரேட் இண்டிகேட்டர்ல உங்களுக்கு தெரியுது உலக வேர்ல்டு growth வந்து திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஸ்டேஜ்ல வந்துடுச்சு. ஸோ IMF வந்து 3.5%, அந்த ஸ்லைடு திருப்பி பேசுவேன்னு சொன்னேன் இல்லையா, 3% இந்த வருஷம் growth ரேட்டை அப்வர்டா 80 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ல 4.4%க்கு ரிவைஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ வி ஷேப் ரிகவரிக்கு உதாரணம் தான் IMF வந்து
பழைய போர்காஸ்ட் 3.5% இருந்தது, இன்னைக்கு 4.4% காமிச்சு கிளியரா வந்து உங்களுக்கு இந்த வி ஷேப் ரிகவரி இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ரைட்டா? சோ டு சம்மரைஸ், கோவிட்னால என்ன ஆயிருக்குன்னா ப்ரீ கோவிட் போர்காஸ்ட் போர் கோவிட் growth பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் குளோபல் growth தள்ளு போயிருக்கு, அவ்வளவுதான். ஸோ கோவிட் வந்து ஒரு விஷம் மாதிரி, இது குடிச்சிட்டு அதுக்கு ஆன்டிடோட்டை குடிச்சு அந்த ஒரு வருஷம் நீ 2020 வருஷத்தை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டீங்கன்னா 2021 இருந்து வேர்ல்டு பேக் டு நார்மல்சி. அதுக்கு தான் உங்களுக்கு அந்த ஸ்லைடை காமிச்சேன். அந்த வேர்ல்டுல இருந்த ஆப்டிமிசம் இன்னைக்கு திரும்ப வந்துடுச்சு. ஏன்னா இப்போ இதுக்கு உதாரணத்துக்கு என்ன சப்போர்ட் வந்துருக்குன்னா அந்த வேக்சினோட டெவலப்மெண்ட் அது இன்னும் கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கு. டெஃபினட்டா வேர்ல்டு வந்து திரும்ப ஓல்டு growth பாத்துல. அந்த அமெரிக்கன் எலெக்ஷன் ஹஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா பைடன்ங்கிறவர் வந்து ஒரு வேர்ல்டு ட்ரேடை சப்போர்ட் பண்றவர். ட்ரம்ப் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் தன்னோட உள் நோக்கி அமெரிக்காவை ஸ்ட்ராங்கர் பண்ணணும், மற்ற நாடுகள்லாம் என்ன எக்கடுக்கட்டணும் போட்டோம் அப்படி ஒரு அப்ரோச் இருந்தது. பட் பைடன்கிறவர் ஆப்போசிட் கேம்ப். அவர் வந்து உலகம் வளர்ந்தான் தான் அமெரிக்காவும் வளர முடியும் அப்படிங்கிற நம்புறவர். சோ அதனால அது ஒரு சப்போர்ட் ஃபார் த வேர்ல்டு growth டு கெட் பை. வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வருவோம். இங்கேயும் அதே நிலைமை தான் கிட்டத்தட்ட ரைடிங் த ரிகவரி. அதனால தான் அப்படின்னு ஒரு சப் டைட்டில் கொடுத்துருக்கேன். ரைட்டா? சோ இந்த ரிகவரி ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன? லாக்டவுன் பத்தி ஏற்கனவே பேசிட்டோம், உலகத்தை பத்தி பேசிட்டேன், இந்தியாவை பத்தி நான் பேசிட்டேன். லாக்டவுன் தவிர இந்த ஆத்ம நிர்பர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 10% ஆஃப் ஜிடிபி. அப்புறம் அக்டோபர்ல இன்னொரு 0.4% 11% ஆச்சு. அப்புறம் நவம்பர்ல இன்னொரு 1.4. சோ கிட்டத்தட்ட 12% ஜிடிபியை அலோகேட் பண்ணாங்க. இது எல்லாமே காசு செலவா பண்ணல. ஏன்னா நம்ம நாட்டால அந்த அளவுக்கு we cannot afford. பிஸ்கல் டெபிசிட் ஒரு முக்கியமான மேட்டர் நம்மளுக்கு. இது எப்படி பண்ணாங்கன்னா இந்த இதுல வந்து ஒரு 8 லட்சம் கோடி ரிசர்வ் பேங்க் மூலமா லிக்விடிட்டி மெஜர் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 1.25% ரேட் கட் ரிசர்வ் பேங்க் பண்ணாங்க. அப்புறம் கவர்மெண்ட் கூட என்ன பண்ணாங்கன்னா இந்த அவ்வளவு பணம் காமிச்சாங்களே மக்கள் கிட்ட, பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா கேரண்டி மூலமாவும் அந்த மூலமாவும் பண்ணதுனால பிஸ்கல் டெபிசிட்ல ரொம்ப கம்மியா இம்பாக்ட கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ரியல் குட் திங். மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸை கொடுத்தாங்க, இந்த மாதிரி நாங்க நிறைய செலவழிக்கிறோம்ட்டு. ஜெனுவினா ஆக்சுவலா அவங்க செலவு பண்ணல, எந்த மாதிரி இதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்களோ அதோட இம்பாக்ட வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப சாமர்த்தியமான பண்ண வேலை கவர்மெண்ட். இது தவிர இன்னொரு சாமர்த்தியமான பண்ண வேலை, ஏன் அது முக்கியம்னா இன்னைக்கு அதுதான் வந்து மார்க்கெட் ரெகக்னைஸ் பண்றது. அதாவது இந்த ஒரு கிரைசிஸ், இந்த ஒரு கெட்ட நிலைமையில லாங் டேர்மா ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டெசிஷன், அதுக்கு பேர் தான் ரிஃபார்ம், அதை வந்து நுழைச்சு விட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லாரோட இதுவும் ஷார்ட் டேர்ம்ல என்னோட ப்ராப்ளம் பத்தி தான் இருக்கு, லாங் டேர்ம் பத்தி யாரும் யோசிக்கல. அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கட்டும், ஜெனரல் பப்ளிக்கா இருக்கட்டும், இதுதான் சான்ஸ்ன்னு நிறைய ரிஃபார்ம்ஸை நுழைச்சு விட்டாங்க. எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டும் சரி, அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸும் சரி, கோல் மைனிங்ல கமர்ஷியலா அவங்க மொனாபலியை எண்ட் பண்றதும் சரி, டிஃபென்ஸ்ல எஃப்டிஐ அலோவ் பண்றதும் சரி, அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் டிஸ்காம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள வந்து ரிஃபார்ம்க்கு லிங்க் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் பப்ளிக் செக்டர்ல வெறும் ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜிக் செக்டர் தவிர மற்ற எல்லாத்துலயுமே பிரைவேட் செக்டர் நுழையலாம் அப்படிங்கிற கேட்டை திறந்து விட்டாங்க. அது இல்லாம இந்த என்பிஏ ப்ராப்ளம்க்கு மாரட்டோரியம் 2 மாரட்டோரியம் பண்ணாங்க இல்லையா, ஆர்பிஐயும் வந்து ஒரு ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஒர்க்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த மாதிரி பேட் லோனை ஒரு பீரியட் ஆஃப் டைம் குட் லோனா ஆக்குறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதை பத்தி கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலாம். இப்போ வந்து இந்த ஓவரால் பேக்கேஜ், இனிஷியல் பேக்கேஜ்ல வெறும் 0.8% தான் பிஸ்கல் டெபிசிட்டோட இம்பாக்ட் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னா பல இது நான் சொன்னேன், பட் முக்கியமான ஒரு இது என்ன ஆச்சுன்னா உலகத்துல எண்ணெயோட விலை, க்ரூட் ஆயிலோட விலை இறங்கினது தான் நம்மளுக்கு ஒரு சிவியர் பிளெஸிங். ரொம்ப நல்லது. ஏன்னா $80 இருந்தது கிட்டத்தட்ட $20 வந்து இப்போ $40 செட்டில் ஆயிருக்கு. ஏன் இதுல அட்வான்டேஜ்னா இந்த விலையை இறக்கினத்துல அவங்க எக்ஸைஸ் டியூட்டியை ஏத்திட்டாங்க. கவர்மெண்ட் ஏத்திட்டு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி இன்கம் கவர்மெண்ட்டுக்கு வந்தது. அதை வச்சுதான் அவங்க செலவு பண்ணாங்க. அதனாலதான் அந்த பிஸ்கல் டெபிசிட்ல அந்த அளவுக்கு இம்பாக்ட் வராம பாத்துருந்தாங்க. இந்த க்ரூட் பிரைஸ் டிராப் அதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன வந்ததுன்னா ருபிக்கு ஸ்டெபிலிட்டி கொடுத்தது. ஏன்னா நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்குல்ல, ஆக்சுவலா சர்ப்ளஸ் ஆயிடுச்சு மார்ச்ல, ரைட்? ஏன்னா ஒரு $10 பிரைஸ் க்ரூட்ல இறங்குறதுனா நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் 0.5% இம்ப்ரூவ் ஆகும்.
சோ இதனால நம்ம ருப்பி, ஏன்னா அந்த ருப்பியோட ஸ்டெபிலிட்டி தான் வெளிநாட்டு பணம் நம்ம நாட்டுக்கு வரதுக்கு ஒரு சப்போர்ட். எஃப்ஐஐ பணம் பத்தி உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நிறைய வந்திருக்கு. அதோட நம்பர்ஸும் நான் காமிக்கிறேன். பட் ஒன் ஆஃப் த மெயின் காரணம் ஏன் அந்த எஃப்ஐஐ பணம் வந்ததுன்னா இந்த கரன்சினால. ஏன் சொல்றேன்னா நம்ம நாட்டோட கரன்சி அமெரிக்காவோட கரன்சியில கம்பேர் பண்ணா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல் இருக்கு இல்லையா, அதுதான் கரன்சியோட டிப்ரிசியேஷனா ட்ராக் ஆகும். அதான் ஃபண்டமெண்டல் டெக்ஸ்ட் புக் சொல்ற விஷயம். அதாவது இன்னைக்கு 10 இயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அமெரிக்கால வந்து 0.88%, இந்தியால வந்து 5.88%. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ 5%. அதாவது லாங் டேர்ம்ல ருபி 5% டெப்ரிஷியேட் ஆகும். 10 இயரோட ரேட் பாருங்க, டெப்ரிசியேஷன் 5%. கரெக்டா? 3 இயரோட ரேட் பாருங்க 5%. 5 இயர்ஸ்ல 3.5%. ஸோ ஏறத்தாழ இந்த டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு கரன்சியில டிப்ரிசியேஷனா வரணும். ஆனா இந்த குரூட் பிரைஸ் இறங்கினதுனால இந்த ருபிக்கு வந்து ஸ்டெபிலிட்டியில பாருங்க என்னாச்சு. 1 இயர்ல 3.3 தான் ருபி டிப்ரிஷியேட். இன்ஃபேக்ட் 6 மாசத்துல 2.25% அப்ரிசியேஷன் காமிச்சிருக்கு. ஸோ ஃபாரினர் யாரெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி பணம் போட்டானோ அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோ டெட் மார்க்கெட்ல இந்த ரிட்டர்ன் விட்டுருங்க. அது தவிர 2.25% கரன்சினாலே அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ரைட்டா? சோ இந்த ருபி ஸ்டெபிலிட்டி நம்ம நாட்டுல, ஏன்னா நம்ம கேபிட்டல் ஸ்டார்வ்டு நாடு, வெளிநாட்டு பணம் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். இந்த ருபி ஸ்டெபிலிட்டி ஒரு முக்கியமான மேட்டர். அந்த பணம் வரதுக்கு அதனாலதான் இந்த ரிஃபார்ம்ஸும் கவர்மெண்ட் பண்ணாங்க. இந்த ரிஃபார்ம்ஸ் பண்ணி கரன்சி ஸ்டேபிளா இருந்தா நிறைய வெளிநாட்டு பணம் நம்ம நாட்டு வந்து நம்ம நாட்டோட உற்பத்தியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோ இன் டர்ம்ஸ் ஆஃப் த எக்கனாமிக் சிச்சுவேஷன். ரைட்டா? ஆர்பிஐ பத்தி பேசணும் இல்லையா, ரீஸ்ட்ரக்சரிங். ஆர்பிஐ என்ன பண்ணா, முதல்ல 8 லட்சம் கோடி லிக்விடிட்டி கொடுத்தான். அப்புறம் ரேட் கட் ஒரு 75, அப்புறம் ஒரு 40, 115 பண்ணா. அப்புறமா இந்த மொரட்டோரியம் ஒரு 5 மாசம் 3 மாசம் முதல் வாட்டி, அப்புறம் 2 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கவலை, ஐயோ அந்த 5 மாசம் முடியறச்ச அந்த மொரட்டோரியம் கொடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து திடீர்னு அவ்வளவு பணம் கொடுனா எப்படி கொடுப்பான். அதனால என்பிஏ எல்லாம் பயங்கரமா வளர போறதுன்னு பேங்கிங் செக்டர்ல ஒரு கவலை வந்தது எல்லாருக்கும். அதுக்குதான் ஆர்பிஐ ரொம்ப சாமர்த்தியமா என்ன பண்ணனா, காமத் கமிட்டின்னு ஒரு கேவி காமத் கடையில ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் ஃப்ரேம்வொர்க் தான். இனிமே நான் வந்து தேர்ட் மானிட்டோரியம் கொடுக்க போறது இல்ல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எப்படி இந்த மானிட்டோரியம் கொடுத்தவங்களுக்கு யாரெல்லாம் நல்ல கம்பெனியா இருந்தானோ அவனுக்கு மானிட்டோரியம் கொடுத்தீங்களா, இப்போ அவன் மேல அந்த பர்டனை குறைக்கிறதுக்கு அவங்க லோனையே ரீஸ்ட்ரக்சர் பண்ணிடுங்க. அதாவது அவன் ஏற்கனவே 2 வருஷம் லோன் எடுத்தானா அது 3 வருஷம் கொடுங்க, ஏற்கனவே 3 கொடுத்தானா 5 வருஷம் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு கமிட்டி வந்து கைடிங் பிரின்சிபல்ஸ் கொடுத்துட்டு அதை பண்ண சொன்னதுலதான் அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி 66% ரேட்டட் கம்பெனி இந்தியால இந்த ரெசல்யூஷன் ஃப்ரேம்வொர்க்கால பெனிஃபிட் ஆகும். சோ இதுல பெனிஃபிட் ஒரு பக்கம் பேங்க்குக்கு, ஏன்னா அவங்களுக்கு எதெல்லாம் என்பி ஆகும்னு ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் போய் விட்டது. ரைட்டா? ரெண்டாவது, இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணதால ஏற்கனவே கொடுத்த லோன் நாளைக்கே திருப்பி கொடுக்க போற வாங்குற, இன்னைக்கு 2 வருஷம் கழிச்சு கொடுக்க போறோம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஏற போறது. ரெண்டாவது. மூணாவது, இது வந்து கம்பெனியை பெனிஃபிட் பண்றது இல்லையா நாட்டுல. சோ கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், கெமிக்கல்ஸ், இங்கதான் நிறைய இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கம்பெனிக்கு இது ரொம்ப பெரிய பெனிஃபிட்டா வந்து அவங்க ஃபியூச்சருக்கும் ஒரு நல்லது. ஸோ ஓவரால் எக்கனாமிக்கலி இந்த ரெசல்யூஷன் ஃப்ரேம்வொர்க் வந்து நம்ம ஜிடிபி growthக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஃபேக்டர். ரைட்டா? சோ இப்போ சில இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு சூழ்நிலை பத்தி சொன்னேன். ஆக்சுவலா கிரவுண்ட் லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆறுதா, எங்க ஆறுது, என்ன ஆறுது அப்படின்னு ஒரு ஸ்லைட்ல கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒரே தடவை 32,000 கோடி, 1 லட்சம் கோடியில இருந்து 32 கோடி இறங்கிடுது இந்த கிரைசிஸ்னால. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போன மாசம் திருப்பி 1 லட்சம் கோடி லெவல தாண்டிடுது, நம்ம பழைய லெவலுக்கு வந்துடுது. சோ இது ஒரு ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட். ஏன்னா கவர்மெண்டோட செலவுக்கு அவங்க வருமானம் இருந்தா தானே, வரவேட்டனா செலவு பார்த்தானா, வருமானம் வந்தா தானே அவங்க செலவு பண்ண முடியும். சோ இது ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கறது. அதாவது இந்த மாதிரி இதே ரேட் மெயின்டைன் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டும் நாளைக்கு நிறைய செலவு பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எதுவோ பூஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். சோ இந்த ஜிஎஸ்டி கனெக்ஷன்ங்கிறது ஒரு நார்மலைசேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன். இது நல்ல வேலை ஒரு நல்ல நிலைமையில வந்திருக்கு. ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா வித்தியாசங்கள் இருக்கு. ராஜஸ்தான், ஒரிசா, ஹரியானா எல்லாம் 20% growth காமிச்சிருக்காங்க. சில நாடுலாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. தமிழ்நாடு கிட்டத்தட்ட இந்தியா ஆவரேஜ் கிட்ட 13% growthல இருக்கு. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, வரும் காலத்துல இந்த கம்மியான growth ஸ்டேட் எல்லாம் கூட அவங்க இது வளர்த்துதுன்னா நம்ம நாட்டுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? இது ஜிஎஸ்டி கலெக்ஷன் தவிர வேற என்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு? எக்ஸ்போர்ட்ஸ் பாருங்க, வி ஷேப். டூ வீலர் சேல்ஸ் வி ஷேப். பவர் டிமாண்ட், ரயில் ஃப்ரேட், பேசஞ்சர் சேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரிகவரி ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. கிளியரா உங்களுக்கு கணக்கு பின்னாடி தெரியுது. இவே பில் ஜெனரேஷன், ஏன்னா கவர்மெண்ட் வந்து செலவழிக்கிறது எல்லாமே இ பில் வழியா தான் பண்றாங்க.
ஸோ அது ஒரு த்ரீ, ஏன்னா கவர்மெண்ட் தானே பிகெஸ்ட் ஸ்பெண்டர் இந்த எக்கானமி. ஸோ அங்கேயும் பாருங்க ஒரு கிராஜுவலா ஒரு வி ஷேப் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் பிஎம்ஐ அந்த இண்டிகேட்டர் வேர்ல்ட்ல பார்த்தோம், இல்ல இந்தியாவிலும் பாருங்க ரெண்டுமே பயங்கரமா பாதிக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் சர்வீசஸ் பிஎம்ஐ தான் ரொம்ப பாதிச்சு. ஆனா இப்ப ரெண்டுமே 50 தாண்டிடுது. பிஎம்ஐல வந்து ஒண்ணு வந்து ட்ரெண்ட் லைனை பார்க்கணும், ஏறிண்டே இருந்தா அது நல்லது. ரெண்டாவது 50 தாண்டினாதான் பாதிக்கு மேல உள்ள பர்ச்சேசிங் மேனேஜர் இது ஆர்டர் புக்கை வளர்க்குறாங்கன்னு அர்த்தம். அதாவது எக்கானமி ரிசெஷன்ல இருந்து growth பாத்துக்கு வருது அப்படிங்கிறது 50 இந்த டாட்டட் லைன் போட்டிருக்கு பாத்தியா, அதை தாண்டது ஒரு முக்கியமான ஒரு லைனு. அதை இப்ப தாண்டிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு ஃபியூச்சர் அவுட்லுக்கு ஒரு நல்ல செய்தி, ரைட்டா? டிராபிக் டோல் கலெக்ஷன் ஹைவேல கம்ப்ளீட்டா இறங்கிடுச்சு லாக்டவுன்னால. இப்ப பாருங்க ஏற ஆரம்பிச்சிருச்சு, ரைட்டா? அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் லாக்டவுன்னால கம்மியானது, இன்னைக்கு திருப்பி ஃபேக்டரி எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சனால ஏறுறது. டெலிவிஷன் அட்வர்டைசிங், எல்லாரும் வீட்டுல தானே உட்காந்துங்க, வீட்டுக்கு உட்காந்து வேற என்ன பண்றது, டிவி தானே பார்க்கணும். ஸோ அந்த டிவிக்காரங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரேட் ஏத்தி நிறைய பேர் டிவில போய் அட்வர்டைஸ் பண்ணாங்க. ஐபிஎல்லும் நடந்தது, அது ஒரு பெரிய பூஸ்ட். அண்ட் நாங்களும் பாத்தீங்கன்னா என்எஃப்ஓல கூட நாங்க டிவில கூட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் பிகாஸ் ஆஃப் கோவிட். இப்போ ஒரு முக்கியமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட இண்டிகேட்டர் வந்து இந்த ஃப்ரைட். ஸோ ஃப்ரைட்ல பாத்தீங்கன்னா பல்கான போற கமாடிட்டி சிமெண்ட், ஸ்டீல், கோல், ஃபர்டிலைசர் அண்ட் கூடி பார்த்து டோட்டல் ஃப்ரைட் எல்லாமே ஒரு வி ஷேப் தெரியுதா? இன்ஃபேக்ட் கடைசி லைன்ல பாருங்க என்ன தெரியுது, ஸ்டீல் 118% வளர்ந்துருக்கு, கோல் 110%, ஃபர்டிலைசர் 111%, சிமெண்ட் 119%. அதாவது எல்லாமே ஒரு வி ஷேப் ட்ரெண்ட்ல வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஃப்ரைட் மூவ் ஆனாலே ஜிடிபி growth தன்னாவே அது எவிடன்ஸ் தெரியறது, ஆக்டிவிட்டி நடக்கிறது அப்படிங்கிறது, ரைட்? ஸோ இது ஒரு நல்ல இண்டிகேட்டர். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதை பத்தி முன்னாடி பேசணும் இருக்கா? ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில கோவிட் கிரைசிஸ் போது மைக்ரண்ட் லேபர்லாம் வேலையை விட்டுட்டு தான் கிராமத்துக்கு போனவங்க எல்லாம் இன்னைக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகி திருப்பி அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் கோவிடுக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு அர்பனும் சரி ரூரலும் சரி ரெண்டுத்துலயுமே வந்துடுச்சு. ஸோ இதுவும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நாட்டுக்கு, ரைட்டா? ஸோ ஓவராலா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெஃப்ரீஸ்ங்கிற கம்பெனி ஒன்று டெவலப் பண்றான். அந்த இண்டிகேட்டர் படி இன்னைக்கு 97% ப்ரீ கோவிட் லெவலுக்கு எக்கனாமி ஆல்ரெடி வந்துடுச்சு அப்படின்னு இண்டிகேட்டர். இன்னும் 3% தாண்டினா சேம் லெவல், அதுக்கப்புறம் இன்னும் வளர்ந்து இன்னும் பெட்டர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஹோப் கொடுக்கறது, ரைட்டா? ஸோ ஒரு நிமிஷம் அக்ரிகல்ச்சர் பத்தி யோசிக்கலாம். இதுதான் மெயினா நம்ம நாட்டுக்கு சப்போர்ட் பண்றக்கூடியது. அக்ரிகல்ச்சரோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் கம்மி தான், ஆனா கன்சம்ஷன் அக்ரிகல்ச்சரல் ரூரல் ஏரியானால பாதிப்பு, அது எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த டைம் வந்து என்னன்னா ரபியோட ஹார்வெஸ்ட் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் சோ பண்ணிட்டு மார்ச், ஏப்ரல்ல அதை ஹார்வெஸ்ட் அறுவடை செய்யறாங்களே, அது ரொம்ப நல்லா நடந்தது. அது நடந்ததுனால அந்த காசு கையில இருந்ததுனால கரீஃபோட சோயிங்க்கும் அவங்க நிறைய நட்பு பண்ணாங்க. அண்ட் மான்சூனோட ஃபோர்காஸ்டும் ரொம்ப நல்லா வந்தது. ஸோ கரீஃபோட சோயிங் எல்லாம் பாருங்க பயங்கரமா ஏறி 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 இன்ஃபேக்ட் இந்த வருஷம் சோயிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த 7 வருஷத்துல ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கரீஃப் சோயிங். ஏன் இதை சொல்றேன்னா இந்த கரீஃப் கிராப் இப்ப நட்டு கிராப் எப்போ வெளில வரும், அறுவடை எப்ப நடக்கும், பொங்கல் போது, ரைட்? சோ அந்த பொங்கல்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல இந்த அக்ரிகல்ச்சரல் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணா ரெண்டு எஃபெக்ட் வரும். ஒன்னு வந்து ஃபுட் சப்ளை ஏறும். சோ ஃபுட் இன்ஃபிளேஷன் தானே, இன்ஃபிளேஷன் தான் அதிகமா வச்சிருக்கேன், நீங்க படிச்சிருப்பீங்க. சோ ஃபுட் சப்ளை வந்துட்டாலே அந்த இன்ஃபிளேஷன் கம்மியானா மார்க்கெட்டுக்கும் ஆர்பிஐல இருந்து ரேட் கட்டோட எதிர்பார்வையும் வரும். சோ அது ஒரு பக்கம் பாசிட்டிவ். இன்னொரு பக்கம் இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனால ஜிடிபிக்கு ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனே நான் டபுள் டிஜிட் growthல வரும்னு எதிர்பார்க்கிறேன். சோ அந்த டபுள் டிஜிட் growthல ஜிடிபியும் ஒரு பாசிட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது என்ன அட்வான்டேஜ்னா ரூரல் மக்கள் கையில அந்த அறுவடை படம் வந்தா கன்சம்ஷன் அவங்க எதுல எல்லாம் செலவழிப்பாங்களோ அந்த வந்து டிமாண்ட் வந்து ஏறக்கூட வாய்ப்பு இருக்கு. சோ இது ரொம்ப நல்ல சிக்னல் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் எக்கானமி, ரைட்டா? சோ எங்க இந்த எஃபெக்ட் தெரியும்னா ஹவுசிங் முக்கியமா அது பார்க்கணும். ஏன் இந்த ஹவுசிங்கை பார்க்கணும்னா அதுதான் ஹை வேல்யூ பர்ச்சேஸ். அண்ட் ஒரு வீடு வாங்குறதுனால கிட்டத்தட்ட 10-12 இண்டஸ்ட்ரிக்கு பெனிஃபிட் வரும். சிமெண்ட், ஸ்டீல், வுட், எலக்ட்ரிக்கல் வயரிங், பெயிண்ட், பிளம்பிங், செரமிக் டைல்ஸ், ஃப்ளோரிங், எவ்வளவு பிசினஸ்க்கு சப்போர்ட் கிடைக்கும் இல்லையா? சோ இந்த இதுக்கு தான் பாத்தீங்கன்னா இப்போ ஹவுசிங்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். என்ன ட்ரெண்ட்னா ஃபர்ஸ்ட் இந்த மகாராஷ்டிரா மாதிரி ஸ்டேட்ல ஸ்டாம்ப் டியூட்டியை 2% கட் பண்ணிட்டாங்க டு புஷ் இட். சோ ரெண்டாவது என்னன்னா இப்போ மக்களோட இன்கம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிண்டு
இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையுது, ப்ராப்பர்ட்டி பிரைஸும் குறைஞ்சிருக்கு. ஸோ இங்க பாருங்க, கீழே எல்லோல போட்டிருக்கேன் பாருங்க, இஎம்ஐ டு இன்கம் ரேஷியோ. அவன் வருமானம் எவ்வளோ, அதுல இஎம்ஐ எவ்வளோன்னா 50%. ஒரு வீடு வாங்குறதுக்கு 2007 அவன் சம்பளத்துல இருந்து 50% இஎம்ஐ வீடு வாங்குறதுக்கே போயிடும். 50% இன்னைக்கு வந்து 29% இறங்கி இருக்கு. புரிஞ்சுறீங்களா? சோ அந்த வீடு வாங்குறோட அஃபோர்டபிலிட்டி பயங்கரமா ஏறி இருக்கு. ரைட்? அது ஒரு பிக் பாசிட்டிவ். ரெண்டாவது, ப்ராப்பர்ட்டி விலை டு இன்கம். என்னோட இவ்வளவு சம்பளம், வருஷத்துக்கு இவ்வளவு இன்கம், அதுக்கு எவ்வளவு மடங்கு நான் வந்து செலவிச்சா நான் எனக்கு ஆசைப்படுற வீடு வாங்கலாம். அது வந்து 6 மடங்கு இருக்கு. அதாவது இன்னைக்கு ஒரு 10 லட்சம் வருஷத்துல சம்பாதிக்கிறேன், 60 லட்சம்க்கு வீடு, அவனுக்கு இஷ்டப்பட்ட வீடு வாங்குறதுக்கு 60 லட்சம் ஆகும். இன்னைக்கு அதே 6.3 வந்து இன்னைக்கு 4.2 ஆயிடுச்சு. புரிஞ்சுக்கிறீங்களா? சோ ப்ராப்பர்ட்டி பிரைஸ் எல்லாம் இறங்கி அவனுக்கு இன்கம்ல அந்த அஃபோர்டபிலிட்டி ஏறிடுச்சு அதே ப்ராப்பர்ட்டிக்கு. ரைட்? சோ இது ஒண்ணு. இது தவிர இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேரு வீடு தங்கறதுக்குன்னு வாங்குறது இல்ல, நிறைய பேர் வீடை வாங்கி அதை வாடகை கூட்டுறாங்க. அது என்ன பிரச்சனைன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் 10% லெவல்ல இருந்தது, ஆனா ப்ராப்பர்ட்டி ரெண்டல் ஈல்டு பாத்தீங்கன்னா 3% 4% தான் இருந்தது. சோ இது வந்து 2012 இந்த டிஃபரன்ஸ் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, 7% கிட்ட இருந்தது. அதாவது 10% ஹவுசிங் லோன் ஆஃப்டர் டாக்ஸ் பெனிஃபிட் அண்ட் 3% ரெண்டல் ஈல்டு இருந்தனால அது டிஃபரன்ஸ் 7%. அந்த 7% உங்க கை விட்டு நீங்க போடணும். கரெக்டா? இப்போ அதே 7% இன்னைக்கு 3% மாறிடுச்சு. இன்னைக்கு டிஃபரன்ஸ் வந்து 3% தான். டாக்ஸ் அட்ஜஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ரெண்டல் ஈல்டுக்கும் அந்த 3% தான் நீங்க சம்பளத்திலிருந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சா. அதாவது நீங்க தங்குற வீடு தவிர அடுத்த வீடுக்கு. சோ இந்த 3% எப்படி அட்ஜஸ்ட் ஆகும்? ப்ராப்பர்ட்டி பிரைஸ் ஏற ஏற அது அட்ஜஸ்ட் ஆயிடும். சோ இது வந்து ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்டா ஒரு சூப்பர் பாசிட்டிவ் லெவலுக்கு கிட்டத்தட்ட அந்த டிஃபரன்ஷியல் பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. சோ ஹவுசிங் செக்டருக்கு இது பெரிய பூஸ்ட். ஆனா அமெரிக்காவோட நிலைமை சொன்னேன், அதை ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹவுசிங் டிமாண்ட் வந்து செகண்ட் ஹேண்ட் ஹவுசிங்ல தான் தெரியும். அதுதான் இப்ப நம்ம நாட்டு நிலைமை. சோ ஏற்கனவே 3 வீடு 4 வீடு வாங்கினவங்களாம் அந்த ஒரு வீடு 2 வீடு விற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இஎம்ஐ கிடைக்குது. அதே சமயத்தை வாங்குறவங்களுக்கும் அவங்க விலையை குறைக்கிறதுனால ரெடி ஹவுஸ், நான் இன்னைக்கே வாங்கினா நாளைக்கே போய் தங்கலாம், நாளைக்கே ரெண்ட் கொடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அது வரும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு சேல்ஸோட டிமாண்ட் அட்ஜஸ்ட் ஆயிட்டு, அடுத்தது ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் எல்லாம் வீடு வீடா கட்டி விற்காம உட்காந்துக்க, அந்த வீடெல்லாம் விற்க ஆரம்பிக்கும். அது செகண்ட் ஸ்டேஜ். அது போகதான் நீங்க வந்து டிமாண்ட் வந்து நான் புதுசா ஒரு பில்டர் வந்து புது வீடு கட்டுறது தான் நான் சொன்ன அந்த ஸ்டீல், சிமெண்ட், பெயிண்ட் அந்த டிமாண்ட் எல்லாம் வளரும். சோ ஹவுசிங் ஏற போறதுன்னா உடனே சிமெண்ட் ஏறணும்னு நீங்க உடனே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்காக ஒரு டைம் கேப் இருக்கு, ஒரு ஸ்டடி ப்ராசஸ் இருக்கு அந்த விதத்துல. ஆனா இது ஒரு நல்ல சிக்னல். அதாவது அந்த ரிவைவல் ஆரம்பிச்சு துவங்கி எடுத்ததுன்னு அதே பெரிய விஷயம். ரைட்டா? சோ ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதோட செக்டர் பூமிங் லெவல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? சோ ஓவராலா இதெல்லாம் போட்டு பார்த்தா முக்கியமா இந்த நேரத்துல நம்ம பார்க்க வேண்டியது நம்ம ரேட்டிங். ஏன்னா இப்ப பட்ஜெட் வரப்போறது. பட்ஜெட்ல கவர்மெண்ட் எந்த அளவுக்கு செலவழிப்பான் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். எப்போ செலவழிப்பான்? அவன் இன்கம் நல்லா ஏறி செலவு பண்ண லெவல் வந்து இந்த ரேட்டிங் ஏஜென்சி கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஏன்னா அதிகமா செலவு பண்ணிட்டோம்னா நம்ம ரேட்டிங்கை குறைச்சிடும். ரெண்டாவது, அந்த செலவு வந்து எவ்வளவு பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, எங்க செலவு பண்றது முக்கியம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி செலவு பண்ணா அது ஃபியூச்சர்ல கவர்மெண்ட்டுக்கு இன்கமா மாறலாம். ஆனா நரேகா மாதிரி பணத்தை மக்கள் கையில கொடுத்து விட்டோம்னா அது கவர்மெண்ட்டுக்கு இன்கமா அதிகமா மாறதுக்கு வாய்ப்பு இல்ல, சாராய கடைக்கு தான் போவோம் நேரம். சோ இந்த கான்டெக்ட்ல தான் நம்மளோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா ரீசெண்டா கொரோனால கொஞ்சம் வந்து டவுன் கிரேட் பண்ணா. பட் இப்போ இந்த கவர்மெண்ட் ஆத்ம நிர்பர் ப்ரோக்ராம பிஸ்கல் டெபிசிட்ல ரொம்ப கம்மியா பாதிக்கப்பட்டு பண்றதுனாலையும் ஜிஎஸ்டி கனெக்ஷனும் திருப்பி 1 லட்சம் கோடி ஏறினதுனாலையும் இப்போ ஃபர்தரா இந்தியாவுக்கு டவுன் கிரேட் வராது அப்படிங்கிற எதிர்பார்வை மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியா கொடுத்து விட்டுருக்கு. சோ இதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இத்தனை நாளா நிறைய பேர் கவர்மெண்ட்டை திட்டினாங்க, என்னடா நீ சும்மா சொன்ன 10% ஜிடிபின்னு கையில மக்கள் கையில ஒன்றும் பணமே கொடுக்கலையே அப்படின்லாம் திட்டினவங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ரேட்டிங்கை காப்பாத்துறதும் ஒரு முக்கியம். ஏன் நம்மளுக்கு ஃபாரின் கேபிட்டல் ரொம்ப முக்கியம். அந்த ஃபாரின் கேபிட்டல் டெட்டா இருக்கட்டும் ஈக்விட்டியா இருக்கட்டும், அந்த கேபிட்டல் வந்தாதான் நம்ம நாடு வளர முடியும். அந்த கேபிட்டல் வரதுக்கு இந்த ரேட்டிங்கை காப்பாத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு நிலைமை. அது இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. இந்த பட்ஜெட்லயும் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. ரைட்டா? சோ ரேட்டிங் கவர் பண்ணிட்டோம். பட் ரிஸ்க் என்ன?
இந்த கொரோனா வைரஸ் யூரோப்ல செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாலையும் அதை பத்தி ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஒரு 4-5 ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா கபன்னு ஏறுறது. மோடி, அமித்ஷா அவங்க எல்லாம் கூட இப்போ டைரக்டா அதுல இன்வால்வ் ஆகி கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்க. கரெக்டா? பட் ஓவராலா நம்மளோட சிவியர் லாக்டவுன் நல்ல வேலை செஞ்சிருக்கு. ஏன்னா அந்த செப்டம்பர்ல பீக் ஆனதுல இருந்து நம்மளோட இன்ஃபெக்ஷன் ரேட்டும் கபன்னு குறையுது. இன்ஃபேக்ட் நம்மளோட மார்டாலிட்டி ரேட், ஃபெட்டாலிட்டி ரேட் இருக்கு இல்லையா, அதுவும் கண்ணாமினான்னு குறைஞ்சிருக்கு. ரிகவரி ரேட்டும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா நம்மளோட இந்த லாக்டவுன் பிளஸ் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் கவர்மெண்ட் பண்ணது ஒரு சக்சஸ் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். எஸ், அந்த 4-5 ஸ்டேட்ல இன்னும் கண்ட்ரோல் பண்ணாம அது வளர்ந்துதான் அது ஒரு ரிஸ்க் மார்க்கெட்டுக்கு. பட் வேக்சினும் வருது அப்படிங்கிற ஒரு நல்ல நியூஸ், நல்ல செய்தியும் வரதுனால மார்க்கெட் இதை வந்து இக்னோர் பண்ணிருக்கு. இந்த ரிகவரி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போயிட்டு இருக்கு. ரைட்டா? சோ சமரைஸ் பண்றதுக்கு எக்கானமியை பொறுத்த மட்டும் 24% நெகட்டிவ் ஜிடிபி growth-ஆ நாங்க எதிர்பார்த்தது 9% அடுத்த குவார்டர்ல. பட் இன்னைக்கு டேட்டா வருது பார்த்தா நான் ஸ்டடி பண்ணியிருந்தேன். இந்த 9 வந்து 7 இல்ல 8 கிட்ட கூட கம்மியாகலாம். அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா எதிர்பார்வையோட அதிகமா இந்தியன் எக்கானமி ரிகவர் ஆகுது அப்படின்னு தகவல் வந்து இன்னைக்கு. இன்னும் எனக்கு டேட்டா வந்து ஸ்லைடு போடுற அளவுக்கு டேட்டா வரல. பட் தகவல் இப்போ வர தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 9 வந்து 7 8 கூட போய் முடியலாம். சோ அப்படின்னா அடுத்த குவார்டர்ல, இப்ப நடக்கிற குவார்டர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல 1.5% எதிர்பார்த்தோம். மேபி நெகட்டிவ் 1.5% 0 நெகட்டிவா கூட பிளாட் ஜிடிபி குவார்டரா கூட இருக்கலாம். அண்ட் அடுத்த குவார்டர்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த கரீஃபோட ஹார்வெஸ்ட் அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் 1.9 நாங்க எதிர்பார்த்தது. மேபி லாஸ்ட் குவார்டர்ல 3 to 4% ஜிடிபி growth அந்த குவார்டருக்கு கூட வரலாம். ஸோ கிளியரா வி ஷேப் ரிகவரி ஃபர்மா ட்ராக்ல இருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம மனசுல வச்சிருக்கலாம். பட் இப்ப நம்ம மார்க்கெட் நோக்கி போக போறோம். இப்போ மார்க்கெட்டை நோக்கரிச்ச வெறும்னே இந்த ஒரு வி ஷேப் அடுத்த குவார்டர் பார்த்துட்டுனா நம்ம மார்க்கெட்டை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்? ஏன்னா ஃபாரினர் பணம் போடுறவன் ஹெட்ஜ் ஃபண்ட் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் போடுறான். பட் பென்ஷன் ஃபண்டு, சாவரின் வெல்த் ஃபண்டு, இடிஎஃப், அங்க இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு, இவங்கெல்லாம் வந்து அடுத்த 3 4 5 வருஷம் எந்த நாட்டுல நல்ல ஒரு அவுட்லுக் இருக்கோ அந்த நாட்டுல போட்டு, ஏன்னா அந்த growthல இருந்து அவங்களுக்கு இன்கம் வேணும். அந்த ஷார்ட் டர்மா இந்த வியா யூவா கேவா ஆரா அதை பத்தி அவங்க கவலைப்படல. சோ மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும்னா இந்த மீடியம் டேர்ம் இந்தியன் அவுட்லுக்கும் புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம லாங் டேர்மா FDI to support Indian growth story and FII to support Indian market story, இது ரெண்டையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? சோ ஒரு 5 நிமிஷம் இந்த மீடியம் டேர்ம் அவுட்லுக் நம்ம தியானத்தை டைவர்ட் பண்ணலாம். சோ இந்த மீடியம் டேர்ம் அவுட்லுக்ல பாசிட்டிவா இருக்கிறது FDI வரதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்ஸ் ரேட்டை பாதி குறைச்சிட்டோம். 35% 15% புது கம்பெனிக்கு. அது வேர்ல்டுல கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா அமங் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. ரைட்டா? சோ இது ஒரு சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் FDI, ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இங்க மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஒரு நல்ல செட்டிங் பண்ணிட்டோம். ரெண்டாவது, நம்ம ஓவராலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ சரி, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியோ சரி, பப்ளிக் செக்டர் ஓபன் பண்றதோ சரி, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் சரி, லேபர் ரிஃபார்ம்ஸ், இதுல எல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால நம்மளோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் EODB அப்படின்னு சொல்றாங்களே, கீழே எழுதியிருக்கேன் பாருங்க, அதுல வந்து ரேங்கிங்ல 79 ரேங்க் நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாரினர் நம்ம இந்தியா நோக்கி ஒரு ஃபேக்டரி போடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நினைக்கிறேன் டெஃபினட்டா இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல மாறி இருக்கணும். ஸோ இது ஒரு செகண்ட் ஸ்ட்ரக்சரல் பாசிட்டிவ் இந்தியாவுக்கு. இதனாலதான் பாத்தீங்கன்னா FDI ஃப்ளோ இந்தியால இன்னைக்கு ஆல் டைம் ஹை, கிட்டத்தட்ட $70 பில்லியன் FDI வருது. பட் இந்த 2 ரீசன்ட் டெவலப் பண்ணால இந்த 70 100 தாண்டி கூட போகலாம் அடுத்த 2-3 வருஷம். சோ இதுக்கு வந்து என்னன்னா, ஒண்ணு வந்து இந்த குவான்டிட்டி ஆஃப் FDI ஏறதுக்கு வாய்ப்பு பண்ணிட்டோம். பட் குவாலிட்டி ஆஃப் FDI இந்த வந்திருக்கு பணம். ஆனா எங்க வந்திருக்கு? பேடிஎம், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பைஜூஸ் இந்த மாதிரி கம்பெனில வந்திருக்கு. இன்டர்நெட் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ல ஃபேக்டரியில வரணும். அதுக்கு தான் கவர்மெண்ட் கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா PLI, ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்னு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. 22 கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் மேனுஃபேக்சர் பண்ற கெப்பாசிட்டிக்கு சைன் அப் பண்ணிருக்காங்க. அடுத்தது கெமிக்கல்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ கொஞ்சமா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் FDIயும் மேனுஃபேக்சரிங் நோக்கி டைவர்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. அதுதான் வந்தா உங்களுக்கு வேலை வாய்ப்பும் சரி, ஓவரால் GDPக்கு மல்டிப்ளையர் எஃபெக்டும் வரக்கூடிய வாய்ப்பு. சோ இது ஒரு ஸ்ட்ரக்சரலி ரொம்ப ஸ்ட்ராங் பாசிட்டிவ் இந்தியாவுக்கு. அண்ட் இது சப்போர்ட் கொண்டது வந்து இந்த கோவிட் அப்புறம் சைனால ஏற்கனவே உற்பத்தி செஞ்சவன் ஃபாரினர் வந்து ஐயோ இன்னைக்கு சைனாவை நம்பி நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, China +1 இன்னொரு நாடு நான் சேர்த்து என்னோட கெப்பாசிட்டியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சோச் வந்துடுச்சு. அந்த யோசனைக்கு தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44%
பேர் சொல்றாங்க இந்த கோவிட்னால நான் சைனா விட்டு என்னோட கெப்பாசிட்டியை வெளியில நவுத்த போறேன் அப்படிங்கிற டெசிஷன் எடுத்தவனும், இன்னொருத்தன் வந்து அந்த கெப்பாசிட்டி கம்ப்ளீட்டா சைனாவை மூடிட்டு வெளியில நான் வந்து ஒரு புதுசா ஃபேக்டரியை செய்ய போறவங்களும் எண்ணிக்கை ஏறி இருக்கு. ஸோ இந்த இந்தியாவோட ஸ்ட்ரக்சரல் பாசிட்டிவ் பிளஸ் சைனாவோட இந்த ஷார்ட் டேர்ம் கோவிட் இம்பாக்டும் ஓவராலா சைனால ஒரு ஸ்ட்ரக்சரலா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கு அட்வான்டேஜ் வந்து அவங்க லேபர் சப்ளை ரெட் லைன் குறைஞ்சுட்டே வருது. ஏன்னா ஒன் ஃபேமிலி ஒன் சைல்டு பாலிசியை கொஞ்சம் பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. பட் இந்தியால அந்த மாதிரி ஒன்றும் பாலிசி பண்ணதுனால அடுத்த 30 வருஷத்துக்கு நம்ம லேபர் சப்ளை ஏறிண்டே இருக்கிற ஒரு நிலைமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு ஃபாரினர் இந்தியாவில் செட்டப் பண்ணணும்னா லேபர் ஓரியன்டட் மேனுஃபேக்சரிங்க்கு இந்தியாவில் சப்ளை 30 வருஷத்துக்கு கேரண்டி, அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ இதனாலதான் இதுக்கு ஒரு பயங்கர பூஸ்ட். ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எஃப்ஐஎஸும் பணம் போடுறாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு இப்போ நம்ம தியானத்துனா ஃபர்ஸ்ட் நிப்டி கோவிட் கிரைசிஸ்னால நிப்டியோட ஏர்னிங்ஸ் growth டெஃபினட்டா விழுந்திருக்கு. பேங்க் சேருங்க ரெண்டுமே. ஆனா அடுத்த குவார்டர்லயே பாருங்க அந்த நெகட்டிவிட்டி லெஸ் நெகட்டிவ் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ இது ஒரு வி ஷேப் ஃபார்மேஷன் வருது இல்லையா? ஸோ அடுத்த குவார்டர்ல ஒரு பிளாட், அதுக்கு அடுத்த குவார்டர்ல பாசிட்டிவ் அப்படின்னு நீங்க நிப்டியோட ஏர்னிங்ஸ் growthல எதிர்பார்க்கலாம். இதான் ஃபாரினர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த செக்டர்ல இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் அப்கிரேட், ஏன் இந்த ஏர்னிங்ஸ் அப்கிரேட் முக்கியம்னா ஒரு ஏர்னிங்ஸ் ஆக்சுவலா வருது, பட் மார்க்கெட்ல என்ன எதிர்பார்க்கணும் அதுபடி அந்த பிரைஸ் செட் பண்றாங்க. ஷேர் பிரைஸ் ஏர்னிங்ஸ் அதோட பெட்டரா வந்தா ஷேர் பிரைஸ் வளரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் அப்கிரேட்னால தான் நம்மளுக்கு மார்க்கெட்ல ப்ராஃபிட்டே வருது. ஸோ அந்த ஏர்னிங்ஸ் அப்கிரேட்ல எது லீட் ஆகுதுன்னா குளோபல் பிரைஸ் டேக்கர்ஸ் யாரு? ஸ்டீல், லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் தான் பிரைஸ் டிட்டர்மின் ஆகுது. இந்தியாவில் அந்த பிரைஸ் எஃபெக்டிவா இருக்கு. இதுதான் குளோபல் பிரைஸ் டேக்கர்னு பேரு. மெட்டல்ஸ் அந்த செக்டர்ல அது ஒண்ணு. ஃபைனான்சியல்ஸ் பேங்க்ஸ் அப்படின்னா ஆர்பிஐயோட அந்த காமத் கமிட்டியோட ரெசல்யூஷன் வந்ததுனால இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஏர்னிங்ஸ் ஆக்சுவல் ஏர்னிங்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட பெட்டரா வருது. அதான் ஏர்னிங்ஸ் அப்புறம் ஃபியூச்சருக்கும் அப்கிரேட் பண்றாங்க. மூணாவது வந்து எக்ஸ்போர்ட்டர். ஸோ இது மூணு பாத்தீங்கன்னா FY21 இந்த வருஷம் 2021 அவங்க ஏர்னிங்ஸ் மேல ஏத்திட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 22க்கும் திருப்பி, பட் 22 to 21 கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் சில செக்டர் நெகட்டிவா இருக்கிறதும் அடுத்த வருஷம் எல்லா செக்டருக்குமே அவங்க பாசிட்டிவா ஏர்னிங்ஸை growth மாத்தி விட்டாங்க. ஸோ ஓவரால் இந்த ஏர்னிங்ஸ் அப்கிரேட் தான் உங்களுக்கு டிரைவ் பண்றது மார்க்கெட்டோட அப்டிக். ஒண்ணு. ரெண்டாவது இதுதான் அங்கேயும் காமிச்சிருக்கேன். நிப்டியில அதே செக்டர் வைஸ் பார்த்தத நிப்டியில ஏர்னிங்ஸ் வந்து பாருங்க எப்படி ஃபியூச்சரோட ஏர்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நான் பாஸ்ட் ஏர்னிங்ஸ் காமிச்சேன், கரண்ட் ஏர்னிங்ஸ் காமிச்சேன். இப்போ ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் ஃபார் FY22 FY21 எவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுதா? ஸோ அதை நான் நம்பர்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நிறைய செக்டர்ஸ்ல என்ன ஆகுதுன்னா எந்தெந்த செக்டர்லாம் கிரீன்ல காமிச்சிருக்கணும், இது வந்து 4th குவார்டர் லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த 2nd குவார்டர் வரைக்கும் கிரீனா இருக்கிறதுல என்னன்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் பீட்டிங் த எஸ்டிமேட். ஸோ மெட்டீரியல்ஸ்ல 100%, யூட்டிலிட்டியில 100%. ஸோ இதுலாம் ஹையா பீட் ஆகுதோ அந்தந்த செக்டர் தான் நல்லா வந்து ஒரு வளர்ப்பு காமிக்கும். ஸோ ஓவராலா நிப்டியோட இபிஎஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 477 எதிர்பார்வையில இருந்து அடுத்த வருஷமே 640 தாண்டி ஆல்மோஸ்ட் 50% growth எதிர்பார்க்கறதுனால தான் FIS வந்து மார்க்கெட்ல பணம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஓவராலா வேல்யூவேஷன் லெவல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம லாங் டேர்ம் ஆவரேஜ்க்கு கீழே போன லெவல் இன்னைக்கு லாங் டேர்ம் ஆவரேஜ்க்கு கொஞ்சம் மேல வந்திருக்கு. மிட் கேப், லார்ஜ் கேப், ஸ்மால் கேப்க்கு. அண்ட் ப்ரீவியஸ் மார்க்கெட் பீக் December 17க்கு கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த FII பணம் வந்ததுனால இன்னைக்கு ஃபார்வர்ட் PE ஃபார் லார்ஜ் கேப் அப்போ 17.8 இருந்தது, இன்னைக்கு 18.4 வளர்ந்திருக்கு. ஸோ லார்ஜ் கேப்போட வேல்யூவேஷன் மார்க்கெட் பீக்கோட இன்னும் ஹையரா வந்திருக்கு. வேறஸ் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 24 to 15, 20 to 15 ரெண்டுமே இன்னமும் அந்த பழைய லெவலுக்கு திரும்பி வரல. அதாவது இன்னைக்கும் உங்களுக்கு மிட் கேப் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 16% டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரைட்? ஸோ ஃபியூச்சர் அவுட்லுக் ஃபார் மிட் அண்ட் ஸ்மால் கேப் இதனால இம்ப்ரூவ் ஆகுறதுன்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு ரிவர்ஸ் வே ஆஃப் லுக்கிங் மார்க்கெட்டோட பவுன்ஸ் பேக் வி ஷேப்க்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 10-year yield 5.8% பாத்தீங்களா? அண்ட் நிப்டி ஏர்னிங்ஸ் yield ஒன்றும் இல்லை, 1 divided by PE. ஸோ PE 20னா 1/20 5%. ஸோ 5.8 5 அது மாதிரி கம்பேரிசன்ல எப்பவுமே இந்த டிஃபரன்ஸ் வந்து நெகட்டிவா போச்சுன்னா உடனே மார்க்கெட் ரிகவரின்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இப்போ நெகட்டிவா போனதுனால மார்க்கெட் ரிகவரி. ஏன்னா ₹1 நான் இருக்கச்சு நான் கவர்மெண்ட் வண்டியில போட்டு 5% டெட்ல இருந்து வருது, எனக்கு ரிஸ்க் ஃப்ரீ டெட்ல இருந்து. ஈக்விட்டி மார்க்கெட் ரிஸ்கி அசெட் கிளாஸ், அதோட கம்மியா கொடுக்க கூடாது இல்லையா?
ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மார்க்கெட்டோட ஈல்டு வந்து அட்ஜஸ்ட் ஆகி வேல்யூவேஷன் ஏறும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ரெக்கவரிய ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் சென்செக்ஸ் மிட் கேப் ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா இந்த நம்ம எக்கானமி வந்து பிசினஸ் சைக்கிள் ஃபேஸஸா போயிட்டு இருக்கிறதுல இப்போ லேட்டஸ்டா மார்ச்க்கு அப்புறம் அந்த ரிகவரி ஈக்குவலா சென்செக்ஸ் மிட் கேப் ஸ்மால் கேப் மூணுலயும் கிட்டத்தட்ட 50 to 60% வந்திருக்கு. பட் ஆக்சுவலா ஒரு growth ஃபேஸ் வருதுங்கிற பட்சத்துல மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட growth லார்ஜ் கேப்போட பல மடங்கு கூட இருக்கும். பாருங்க ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா 559% சென்செக்ஸ் ஏறினா 1427% ஸ்மால் கேப் ஏறிது. ஃபேஸ் 3 61 ஏறினா இது 220. ஸோ இப்போ வந்து இது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ரிகவரினால ரெண்டுமே கிட்டத்தட்ட சேர்ந்து மூவ் ஆகுது. பட் எக்கனாமிக் growth நிஜமா வந்துருச்சுன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்போட இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்பை எங்கேயோ விட்டு போகும். ஆனா அந்த ரிகவரி ஃபார்மா இருக்கா இல்லையாங்கிற கான்பிடன்ஸ் மார்க்கெட்டுக்கு வரணும். இது வரைக்கும் வரல, அதனால தான் மூணுமே சேர்ந்தாப்புல ஏறிண்டுக்கு. ரைட்டா? ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ளோஸ்ல பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ ஃப்ளோஸ் ஏறிட்டு இருக்கு, டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இறங்கிட்டு இருக்கு. ஆக்சுவல் நம்பர்ல என்ன பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து இப்போ எடுத்துக்கலாம், ஏன்னா கிரைசிஸ் வந்து மார்ச்ல பாதிச்சு இல்ல. ஏப்ரல்ல இருந்து இப்போ எஃப்ஐஐஸ் 1.5 லட்சம் கோடி நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் 57 கோடி வித்திருக்காங்க. நீங்க ஏன்டா அது ஏன் எஃப்ஐஐ வாங்குறான் மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறான்? மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனைக்கு 2-3 காரணம் இருக்கு. என்னன்னா ஜனவரி டு மார்ச் ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினா எஃப்ஐஎஸ் வித்தான், அது பழைய நிலைமை. ஓகே, அப்புறம் என்னாச்சுன்னா இந்த கரெக்ஷன் ஆனோடனே நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம நாடு பத்தி தானே தெரியும், நம்ம நாட்டோட அவுட்லுக் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஷியஸா இருந்தாங்க. ஃபாரினர்ஸ்க்கு என்னன்னா அவங்க வந்து மத்த நாட்டோட நம்ம நாட்டை பார்க்கும்போது ஐயோ இந்தியா மோசமா இருக்கே விட மத்த நாடு இன்னும் மோசமா இருக்குன்னு அவன் வந்து நம்ம நாட்டுல பணத்தை போட்டான். ரெண்டாவது க்ரூடோட இம்பாக்ட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா கரன்சி அவங்களுக்கு தான் பாதிக்கும், நம்மளுக்கு கரன்சி எஃபெக்ட் பண்ணாது. மூணாவது மியூச்சுவல் ஃபண்டுக்கு நெட்டா ரிடம்ஷன்ஸ் தானே வந்திருக்கு இந்த ஏப்ரல்ல. ஸோ வாங்கறதுக்கும் அதிகமா பைசா இல்லை. அப்படி இருந்தும் 57,000 கோடி அவங்களுக்கு ரிடம்ஷன் நெட் அவுட்ஃப்ளோ வரல. நிறைய பணம் கேஷா வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டொமஸ்டிக் ரிகவரியில இன்னும் ஃபுல்லா கான்பிடன்ஸ் வந்து தான் போர்ட்போலியோவை ஃப்ரெஷ்ஷா அலோகேட் பண்ணோம் அப்படின்னு யோசனை வரல. ரெண்டாவது எஃப்ஐஐ இன்னைக்கு விற்பான்னு வெயிட் பண்றாங்க. ஏன்னா எஃப்ஐ வாங்குறதெல்லாம் குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இல்லையா? அந்த குட் குவாலிட்டி ஸ்டாக் அவன் வித்தா அது விலை இறங்கினா அது எனக்கு பெட்டர் பெட் அப்படிங்கிறதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் கேஷ் வெயிட் பண்றாங்க. ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு இந்த மார்க்கெட்டோட ரைஸ்க்கு பின்னாடியே எஃப்ஐஐ பணம் தான். டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மார்க்கெட் ஏத்தினாங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் என்னோட ஃபியூச்சர் அவுட்லுக் எனக்கு பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா எஃப்ஐஐ வித்தா கூட மியூச்சுவல் ஃபண்ட் காசு இருக்கு வாங்குறதுக்கு. ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட் நிஜமா வாங்கினா அவன் வெறும் லார்ஜ் கேப் மட்டும் வாங்க மாட்டான், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் வாங்குவாங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் பிரெட்த்துக்கும் ஒரு நல்ல டெசிஷன். பட் அது வெயிட் பண்ணணும். ஆஸ் எக்கனாமிக் நியூஸ் நல்லபடி வர 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 தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வாங்க டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இது புரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான மேட்டர். ரைட்டா? இந்த ஸ்லைடை நான் ஸ்கிப் பண்றேன், இது ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்லைடு. ஸோ இந்தியா எஃப்ஐஎஸ் பொறுத்த மட்டும் பாக்குறதுக்கு ஏன் இங்க பணம் போட்டாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிராஃப் மட்டும் பாருங்க. மேல இருக்கிற லைன் வந்து இந்தியாவோட பி ரேஷியோ கம்பேர்ட் டு எமர்ஜிங் மார்க்கெட். ஸோ ஆல்வேஸ் நம்ம பிரீமியம்ல ட்ரேட் ஆயிருக்கோம். ரெண்டாவது வந்து ப்ளூ லைன் வந்து இந்தியாவோட பிரீமியம் வித் வேர்ல்டு பிஇ. அதுலயும் சம்டைம்ஸ் அட் ஜஸ்ட் பிலோ லாங் டர்ம் ஆவரேஜ், சம்டைம்ஸ் அட் பிரீமியம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2018 இந்த டிசம்பர் 17 மார்க்கெட் பீக்கு அப்புறம் அந்த ரெண்டுமே பிரீமியம் வந்து குறைஞ்சுட்டே போச்சு. ரைட்டா? ஏன்னா இந்தியால டவுன் டர்ன் அப்பவே ஆரம்பிச்சது, ஞாபகம் இருக்கா? என்பிஎஃப்சி கிரைசிஸ், இந்த கிரைசிஸ் எல்லாம் வந்து ஸோ அந்த டவுன் டர்ன் ஆகி நம்ம பிரீமியம் ரொம்ப குறைஞ்சு வேர்ல்டோட மார்க்கெட்டோட பிரீமியம் கம்மி ஆயிடுச்சு, நெகட்டிவ்ல வந்து டிஸ்கவுண்ட்ல. அப்பதான் எஃப்ஐஎஸ் வச்சு ஐயோ இந்தியாவோட அவுட்லுக்கும் இந்த வேல்யூவேஷனுக்கும் சரிப்பட்டு வராது, டெஃபினட்டா இந்தியன் மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் பெட்டர்னு சொல்லிட்டு திரும்பி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பீரியட்ல ஏன் ஏப்ரல்ல இருந்து வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியா வேர்ல்டு பிஇயோட டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட் கூட நம்ம பிரீமி பயங்கரமா கரெக்ட் ஆச்சு. ஸோ திரும்ப அதனாலதான் ரைஸ் ஆகி இன்னைக்கு இன்னமும் அந்த ஹையஸ்ட் லெவல ரீச் ஆகல. ரைட்டா? ஸோ அதனால இங்க வந்து மார்க்கெட்ல இன்னும் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இன்னும் இருக்கு அப்படிங்கிறது இது தெரிஞ்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைட் கிராஃப் வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பத்தி அதை இப்போ இக்னோர் பண்ணலாம். ரைட்டா? அண்ட் ரெண்டாவது ஃபாரினரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கரன்சியை சொன்னேன், செகண்ட் வேல்யூவேஷன் சொன்னேன். அப்கோர்ஸ் அடிப்படையா லிக்விடிட்டி அண்ட் ஈஸ் சீப் மணி அங்க இருக்கு. ரைட்டா? பட் நாலாவது என்னன்னா இந்த வேல்யூவேஷன்ங்கிற ஸ்டோரியிலையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிராஃப் வந்து பி ரேஷியோ, ரைட் ஹேண்ட் சைடு கிராஃப் வந்து பிபி ரேஷியோ, பிரைஸ் டு புக் வேல்யூ. என்ன வித்தியாசம்?
price to earnings வந்து ஷேர் பிரைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட கம்பேர் பண்றது. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து பிரைஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டோட வேல்யூவோட கம்பேர் பண்றது. என்ன வித்தியாசம்? இதுல வந்து என்ன earnings ரிப்போர்ட் பண்றானோ இல்ல ஃபியூச்சர் earningsோ அதை பேஸ் பண்ணி, இதுல வந்து ஃபியூச்சர் earningsோட கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி. ஏன்னா அந்த அசெட்ஸ் கம்பெனி கிட்ட இருக்க லேண்ட், பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரி அதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி தான் ஃபியூச்சர் earnings கொடுக்க போறது. என்னாச்சு இந்தியன் மார்க்கெட்ல? அது ஏன் இறங்கிடுதுன்னா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இறங்கிடுது இந்த கிரைசிஸ்னால, டிமாண்ட் குறைஞ்சிடுது. பட் இப்போ ஃப்ரெஷ்ஷா சேல்ஸ் பண்ணணும்னா எந்த கம்பெனிக்குமே நான் போய் இன்னொரு ஃபேக்டரி வந்து உற்பத்தி பண்ணணும், இன்னொரு இது பண்ணணும், பாரோ பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஏறும், டிப்ரிசியேஷன் ஏறும், அந்த கவலையே இல்ல. ஸ்ட்ரெயிட்வே டிமாண்ட் வந்தா நாளைக்கு நான் ஒரு ஷிஃப்ட்ல இருந்து 2 ஷிஃப்ட், 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஏற்றி சப்ளை பண்ணலாம் without any additional fixed cost. So அதுதான் பொட்டன்ஷியல் ஆஃப் த மார்க்கெட். ஸோ ஃபாரினர்ஸ் பொறுத்த மட்டும் இந்தியாவோட பிரைஸ் டு புக் வேல்யூ டிஸ்கவுண்ட்ல இருக்கிறதுனால அது ஒரு பாசிட்டிவா அவங்க ட்ரீட் பண்றாங்க. ஸோ அதனாலதான் MSCI இண்டெக்ஸ் ஒரு லார்ஜ் கேப் இண்டெக்ஸ். அதுல வந்து பிரைஸ் டு புக் அட் டிஸ்கவுண்ட் டு அவர் லாங் டேர்ம் ஆவரேஜ். மிட் கேப் இண்டெக்ஸ்லயும் பாருங்க, பிரைஸ் டு earnings தான் ஏறி இருக்கே தவிர பிரைஸ் டு புக் வேல்யூ இன்னமும் லாங் டேர்ம் ஆவரேஜ்க்கு கீழே தான் இருக்கு. ஸ்மால் கேப்ல தான் உங்களுக்கு லாங் டேர்ம் பிரைஸ் டு earningsும் ஹையா இருக்கு, பிரைஸ் டு புக் வேல்யூவும் அங்க வந்து லாங் டேர்ம் ஆவரேஜ் கீழே தவிர வந்துடுது. ஸோ மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப்ல பிரைஸ் டு புக் வேல்யூ கம்பேரிசன்ல இன்னமும் நிறைய ரூம் இருக்கு ஃபார் இட் டு ரீச் அவர் ஓன் லாங் டேர்ம் ஆவரேஜ். ஸோ அதுதான் ஒரு பாசிட்டிவிட்டி மார்க்கெட் ஃப்ளோஸ் இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ்க்கு. ரைட்டா? இப்போ மார்க்கெட் ஃப்ளோஸ் வந்து எங்க வந்திருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செக்டரல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, எந்த அனலிஸ்ட், எந்த ஃபண்ட் மேனேஜருமே, எஃப்ஐஆ இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், இல்லை இன்சூரன்ஸா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் யார் வேணாலும் ஃபர்ஸ்ட் EMI எக்கனாமி இண்டஸ்ட்ரி கம்பெனி EIC ஃப்ரேம்வொர்க் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ எக்கனாமியை பார்த்துட்டு எக்கனாமிக்குள்ள செக்டர் எது நல்லா பண்றதோ அதுலதான் முதல்ல அவன் தியானத்தை பண்ணிட்டு அதுக்குள்ளதான் போய் ஒரு ஸ்டாக் லார்ஜ் கேப்போ மிட் கேப்போ அதை தேர்ந்தெடுப்பான். ஸோ அதுல உங்களுக்கு இந்த எப்படி மார்க்கெட்ல இப்போ ரிஸ்கி செக்டர்ல இருந்து சேஃப்டி செக்டர் ஓட ஷிஃப்ட் ஆறுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல வந்து பேங்கிங். ஸோ பேங்கிங் வந்து ஹிஸ்டாரிக்கலா சேஃப்டி செக்டர், இப்போ இந்த கிரைசிஸ்னால கொஞ்சம் ரிஸ்கி ஆச்சு, கிரைசிஸ் முடிஞ்சா திருப்பி சேஃப்டி ஆகும். ஸோ அதை முதல்ல காமிச்சிருக்கேன். அப்புறம் சேஃப் செக்டர் இது ஐடி அண்ட் டெக்னாலஜி, ஃபார்மா, கன்சம்ஷன் தான் அந்த ஹேண்ட் ஓவர் ஆகுது. FMCG அண்ட் நிப்டி கன்சம்ஷன் ஒரு சேஃப் இண்டெக்ஸ். கன்சூமர் டியூரபிள், ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி, ஆட்டோ இதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்கியர் சைக்கிளிக்கல் செக்டர்ஸ். கீழே வந்து மொத்தமா சைக்கிளிக்கல் ரிஸ்கி செக்டர்ஸ். எதுக்கு சொல்ல வரேன்னா 3 வருஷம் ரிட்டர்ன் பாருங்க. 3 வருஷத்துல என்ன தெரியுது? ரிஸ்கியர் செக்டர்ஸ் எல்லாம் நெகட்டிவ் ரிட்டர்ன். அதாவது இந்தியன் எக்கானமியோட பேட் நியூஸ் ஸ்டோரி டவுன் டர்ன் வந்து இந்த செக்டர் எல்லாம் பாதிச்சிருக்கு அண்ட் சேஃபர் செக்டர்ல பணம் போயிருக்கு. ஆனா 1 month and 3 month பாருங்க அப்படியே ரிவர்ஸ். பேங்கிங் தவிர மற்றது பாத்தீங்கன்னா சேஃபர் செக்டர்ஸ் வந்து பணம் போயிட்டு இப்போ ரிஸ்கியர் செக்டருக்கு பணம் போக ஆரம்பிச்சிருது. தெரியுதா? ஐடி, டெக், ஃபார்மா, FMCG பாருங்க, அதே ஆட்டோ, கேபிட்டல் குட்ஸ், ரியாலிட்டி, மெட்டல் அதெல்லாம் பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து என்னன்னா இத்தனை நாளா ஒரு சேஃப்டியை ரிவார்டு பண்ணி சேஃப்டிக்கு ஒரு பிரீமியம் கொடுத்த மார்க்கெட் இன்னைக்கு ரிஸ்க் ஃபேவர் பண்ணி அந்த சேஃப்டில இருந்து ரிஸ்க் இப்போ ஹேண்ட் ஓவர் நடந்துருக்கு. எக்கனாமிக் நியூஸ் வர வர இந்த growth ஸ்டோரியை சப்போர்ட் பண்ண நீங்க இந்த ஷிஃப்டை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகிறத பார்க்கலாம். அதுதான் உங்களுக்கு மார்க்கெட்ல கூட இந்த 6 மாசத்துல நடந்த விஷயத்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கிருந்து இறங்கிட்டு அதே லெவல், ஏறிட்டு அதே லெவல். 6 மாசத்துல தான் அந்த ட்ரேட் ஆஃப் ஆயிருக்கு. 3 month 1 monthல கிளியரா ரிஸ்க் இஸ் பீங் ஃபேவர்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு அல்டிமேட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது. கேப் கர்வ்ல, அதாவது லார்ஜ் கேப் இண்டெக்ஸ், மிட் கேப் இண்டெக்ஸ் பார்க்கறதுக்கு இதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா லார்ஜ் கேப் இண்டெக்ஸ்ல பேங்க் 25%, ஃபைனான்ஸ் கம்பெனி 11%. So 25 plus 11, 36% இந்த பேங்க் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ லார்ஜ் கேப்போட இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த 2 இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்னாலதான். புரிஞ்சுக்கிறீங்களா? Whereas mid cap index வந்தீங்கன்னா though finance and bank is the top, அங்க 36, இங்க வந்து 22 தான். எது வருது அடுத்தது? Pharma and consumer durable, right? So pharma index oda performance will give a higher weightage to mid cap index, but large cap la pharma is only 3.7%. So idu nabo vechungo in terms of how the index has performed, right? And small cap kondinga pharma is top.
ஸோ ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் நார்மலா அந்த இண்டஸ்ட்ரியல் சைக்கிளிக்கல்ஸ்னால தான் ஸ்மால் கேப் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இப்போ இந்த கோவிட் கிரைசிஸ்னால இந்த ஃபார்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்மால் கேப் இண்டெக்ஸை ஏற்றி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபைனான்ஸ், இங்க வந்து பேங்க் வந்து வெறும் 3% தான் இருக்கு ஸ்மால் கேப்ல. ஸோ இந்த செக்டரல் பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு இண்டெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸா மாறுறது அப்படிங்கறது காமிக்கிறதுக்கு இப்போ நம்ம லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிடும். 3 இயர்ஸ்ல மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லார்ஜ் கேப் இண்டெக்ஸ், சேஃபர் இண்டெக்ஸ் தான் பாசிட்டிவ் கொடுத்திருக்கு. ஆனா இதே 3 மந்த்ஸ்ல, 1 மந்த்ல, 6 மந்த்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் 50%, சென்செக்ஸ் நிஃப்டி 35%. ஸோ இந்த ஸ்மால் கேப்போட பெர்ஃபார்மன்ஸ் 6 மந்த்ஸ்ல பெட்டரா இருக்கிறது காரணம் மெயினா அந்த ஃபார்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். எக்கனாமிக் ரிகவரியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல தெரியல. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் சைக்கிள்ஸ் தான் இன்னும் இப்பதான் 1 மந்த்ல தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ சமரைஸ் பண்றதுக்கு சுந்தரமோட அவுட்லுக் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்காக நான் காமிக்கிறேன். ஸோ என்ன எங்களோட சமரினா, பேண்டமிக்கோட டிஸ்ரப்ஷன் நம்ம பின்னாடி இருக்கு இப்போ, ரைட்? மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு. யூஎஸ்லயும் பைடன் வின் ட்ரேடுக்கு பாசிட்டிவ் அண்ட் குளோபலி மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் ஆக்ஷன்ஸ் இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அக்ரிகல்ச்சர் ரூரல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு ஆக்டிவிட்டி அன்அஃபெக்டட் பை த பேண்டமிக். கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா ஸ்பெண்டிங் ஃபோக்கஸ் அண்ட் ஃபார்மர்ஸ்க்கு பிரைஸ் ரியலைசேஷன் த்ரூ எம்எஸ்பி சப்போர்ட் அண்ட் ரூரல் இருந்தாலும் ஸ்பெண்டிங்கும் அக்ரி ரிஃபார்ம்ஸும் நம்ம ரூரல் இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஆர்பிஐ பிரியம்டிவா ரேட் கட்டும் சரி, லிக்விடிட்டியும் கொடுத்துருக்காங்க வித் த ரெசல்யூஷன் ஃப்ரேம்வொர்க். அண்ட் கவர்மெண்ட்டும் பிஸ்கல் ஸ்பெண்டிங் வேரியஸ் பேக்கேஜ் மூலம் கன்சம்ஷனை பூஸ்ட் பண்றதுக்கு போஸ்ட் கோவிட் நார்மலைசேஷனை ஆக்சலரேட் பண்ண முயற்சி பண்றாங்க. அண்ட் இந்த ரிகவரி ஆனாலே உங்களுக்கு பேங்கிங் சிஸ்டம்ல ஸ்ட்ரெஸ் வந்து ஈஸ் ஆயிடும். ஏன்னா மக்கள் கையில கேஷ் வந்தாலே லோன்ஸ் ப்ராப்பரா ரீபே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியாவோட இன்ஃபிளேஷன் கர்வ் கிளியரா பீக் ஆயிருக்கு. அண்ட் இப்போ லோ கார்பரேட் டாக்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஆம்பிள் லிக்விடிட்டி, ரிஃபார்ம்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், PLI ஸ்கீம் அண்ட் சைனா பிளஸ் ஒன், இதெல்லாம் நம்ம பிரசன்டேஷன்ல கவர் பண்ணது இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபார் FDI flows to come in. ஸோ ஓவராலா எமர்ஜிங் மார்க்கெட் ஏஷியா வேர்ல்டுல இருக்கிற லிக்விடிட்டியில கோவிட் அவங்க பெட்டரா ஹேண்டில் பண்ணதால இந்த லிக்விடிட்டி எமர்ஜிங் மார்க்கெட்டை நோக்கி வருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ FII ஃப்ளோஸும் நம்ம நாட்டை நோக்கி வரும். ஏன்னா லோ க்ரூட் பிரைசஸும் அண்ட் ஹெல்தியர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டெம்பர்ட் ஆப்டிமிசம். இது சேம் பாயிண்ட்ஸ் ஒரு இன்னொரு விதமா காமிச்சிருக்கேன். ஸோ ஓவராலா எங்க போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த டொமஸ்டிக் growth ரிகவரிக்கு பொசிஷன்டா இருக்கோம். ஸோ குவாலிட்டி ஃபினான்ஷியல்ஸ், கன்சூமர் டூரபிள்ஸ், பில்டிங் மெட்டீரியல், ஆட்டோ, இதுதான் எங்களோட பிக் பெட்ஸ். ரைட்? ஃபைனான்சியல்ஸ்குள்ள வெல் ரன் லார்ஜ் பிரைவேட் பேங்க்கும் அண்ட் குட் குவாலிட்டி NBFC தான் எங்க ஃபோக்கஸ். ரைட்டா? குளோபலா நடக்கிற ரிகவரி, டொமஸ்டிக் தவிர குளோபல் ரிகவரி வந்து நாங்க நினைக்கிறோம் அக்ரோ கெமிக்கல், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல், ஆட்டோ அன்சிலரி, ஐடி சர்வீசஸ், இது வழியா நம்ம பிளே பண்ணி அதோட அட்வான்டேஜை பிளே பண்ணலாம். ஸோ இந்த 4 செக்டரும் அந்த அவுட்லுக்கோட வாங்க போறோம். ரெண்டாவது இன்கம் ஐடி செக்டர் நாங்க கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கு, ஜாஸ்தி பாரோயிங் இல்லை, அண்ட் காஸ்ட் சேவிங்ஸ்க்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, அண்ட் டிஜிட்டல் அண்ட் கிளவுடு நல்ல டிரைவர்ஸா இருக்கும். ஸோ ஐடியும் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். டிஃபென்சிவ்ஸ்ல FMCG, ஃபார்மா, டெலிகாம்ல செலக்டிவா ஸ்டாக் பிக்கிங், ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் ஒரு பெரிய கன்சர்ன், அங்க செலக்டிவா ஸ்டாக் பிக்கிங் பண்ணி பிளே பண்ண போறோம். ஓவராலா ஒரு பெஞ்ச்மார்க்கோட செக்டருக்கு நியூட்ரல் பொசிஷனுக்கு மூவ் பண்ணிருக்கோம். ரொம்ப பிக் பெட்ஸ் எடுக்க போறது இல்லை நாங்க. அதனால்தான் அந்த செக்டர் நியூட்ரல்ல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக் தேர்ந்தெடுக்கிறதுல we will try to deliver alpha. சரியா? ஸோ அதனாலதான் இந்த செகண்ட் ரிஸ்க் இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ பொசிஷன் பண்ணா நாங்க வந்து இந்த செகண்ட் இந்தியா வேவ் இந்த 4 ஸ்டேட்ல வருது, அது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அதையும் ஹேண்டில் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? அண்ட் அல்டிமேட்டா நாங்க தேடுறது வந்து ரீசனபிளி வேல்யூட் ஸ்டாக்ஸ் வித் a growth oriented focus. Right? So thank you very, very much, friends. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.